வந்துருச்சு பிரமாதம். வா ஏமாதி நீ ஸ்காலர் ஆயிட்ட மொபைலில் வீடியோ ஷூட்டிங் பண்ணுறதுல. சூப்பர். இதுதான் இங்கே மேடும் பள்ளமாக இருக்கும், தர சரியாகவே இருக்காது. சரி பேசுவோம். நேற்றுக்கு அதை 2 நாளாக அந்த ஒலி அறிவை பற்றி போட்டுட்டு இருந்தேன். யாருக்கா ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நமக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு என்னால் உதவ முடியலன்னா எப்படி மற்றவங்க உதவி கிடைக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கேன். சரி, இப்போ அடுத்தது வந்து இன்னொரு பதிவு நான் போடுறேன். பெருமாள் கோவிலில் வந்து ஆழ்வாரண்ணா இருக்கா இல்லையா, கோவிலில் வந்து ஆழ்வாரண்ணா வந்து புரட்டாசி சனிக்கிழமை நாளை கழிச்சு புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விளக்கெல்லாம் தேய்ச்சி விளக்கெல்லாம் வெளியில் எடுத்து, வியாழக்கிழமை அன்னைக்கு விளக்கெல்லாம் எல்லாத்தையும் கட்டிடுவா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவில் சங்கரண்ணா வந்து என்கிட்ட வந்து சுழாடி இந்த பசங்களெல்லாம் விட்டு இந்த விளக்கெல்லாம் தேய்க்கணும் ஏற்பாடு பண்ணேன் அப்படிம்பாங்க. பசங்களெல்லாம் அண்ணா கூட்டின்னு வந்துடுவா, அதுக்கு பைசா வேணும் அப்படின்னோடனே அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். பைசா எங்கிட்ட இருந்தால் நான் கொடுப்பேன். பசங்களுக்கு முறுக்கு காப்பி எதாவது வாங்கி கொடுக்கணும்னா அது அடுத்த ஜோக்கு, செம்ம காமெடியாக இருக்கும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்போ இதெல்லாம் முடிஞ்சாச்சு. நாங்கள் அன்னைக்கு காலம்பறையே தேய்ச்சாச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கே நாங்கள் விளக்கெல்லாம் தேய்ச்சி எல்லாம் பண்ணிட்டோம். சரியா இல்லையோ? முண்டக்கம் வைக்கிறேன் நான். குழப்பதே இருக்கு. அப்போ அன்னைக்கு அண்ணா கோவிலில் வந்து கருவறை இருக்கு இல்லையா, கருவறை பின்னாடி அந்த மூலவர் இருக்கிற இடத்துல அண்ணா நல்லா சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிடுவா, எல்லாம் பண்ணுவா, சுத்தமாக வச்சிருப்பா. அண்ணா பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி தேங்க விட்டு பாசி பிடிச்சி நார் அடிச்சு அதெல்லாம் பண்ண மாட்டா, நீட்டாக வச்சிருப்பா. கோவிலெல்லாம் அண்ணா நீட்டாக வச்சிருப்பா. ஆழ்வாரண்ணா ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கா, அண்ணாக்கு வந்து தலை சுற்றிருச்சா என்ன பண்ணினான்னு தெரியல. அண்ணா வந்து உள்ளுக்குள்ளே கோவிலுக்கு பின்னாடி அந்த மூலவர் இருக்கார் இல்லையா, மூலவருக்கு பின்னாடி அந்த விளக்குமாரை வச்சு ஏதோ தேய்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாக்கு தலை சுற்றி அப்படியே விழுந்தாலும், எப்படி விழுந்தாலும் தெரியல, விழுந்துட்டான். விழுந்த உடனே கால் டபான்னு அடிபட்டுருச்சு. அந்த விழுந்ததில் கால் நீட்டி அந்த சுவத்தில் வந்து கால் நீட்டி அந்த புதியங்கால் பக்கம் செம்மையாக அடிபட்டுருச்சு. அண்ணாவால் எந்திருக்க முடியல, தலை சுற்றுது, எந்திருக்க முடியல. உடனே வந்து தன்னோட பெத்த தாயாரையோ யாரையுமே நினைக்கல. அண்ணா எந்திருந்து பார்க்குறா, தலை விருன்னு சுற்றிருச்சு. ஐயோ, எப்போதும் இந்த பைத்தியம் இங்கேயே இருக்குமே, இந்த பைத்தியம் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என்ன பண்ணா, என்னதான் கூப்பிட்டா, இந்த பைத்தியத்தை வேற காணோம், எப்போதும் இங்கே தான் இருக்கும், தியானம் பண்ணிட்டு இருக்கும், இந்த பைத்தியம் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து அம்மா அப்பா சுவாமி கிருஷ்ணா முருகன்லாம் யாரையும் கூப்பிடவே இல்லை. ஹேமா அப்படின்னு கத்தினா அண்ணா. முதல்ல சத்தம். நான் இங்கே இருக்கேன், இங்கே இது படிச்சுக்கிட்டு இருந்தேன் புக்கு. அதாவது ஃபிசிக்ஸ் அறிவியல் டீச்சர் வந்து ஃபிசிக்ஸ் படிக்க கொடுத்துருந்தாங்க. நாளை கழிச்சு இதை வந்து படித்து ஒப்பிக்கணும், படித்து எழுதணும் டெஸ்ட் அப்படின்ட்டாங்க. அதுக்காக போட்டு மண்டையில் நங்கு குட்டு நமக்கு ஏறுமா, நானாக கம்போஸ் பண்ணி பேசி தான் அவன் படித்து எழுதி தான் பழக்கம், அதை போய் மனப்பாடம் பண்ணுனா வருமா? அதாவது லியாக்கத் அலிகானு முதல்ல வசனம் பேசுறதுக்கு வந்து
வசனம் எழுதுறதுக்கு வந்து சான்ஸ் கேட்டு ஒருத்தட்டையா கேட்டிருக்கிறாரு. கேட்கும்போது யாருமே சான்ஸ் கொடுக்கல. அப்போ அவருடைய நண்பர் வந்து இப்ராஹிம் ராவுத்தர்கிட்ட கொண்டு விட்டுருக்கிறாரு. இப்ராஹிம் ராவுத்தர் வந்து சரி நான் விஜயகாந்த்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கணும். நிறைய பேர் எம்ஏ காஜாலேருந்து எல்லாருமே வந்து ஒரு சினிமா டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கள முதல்ல உள்ள நுழைக்கணும்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்து ஆசீர்வாதம் ஆகிட்டு போவாங்க. இவ்வளோ இது பண்ணலாமா வேலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு போவாங்க. சரி, அப்போது முதல்ல வசனம் அன்னையன் தெய்வமா கேரிஜா மாத்துரி நடித்த படம். சரி, முதல்ல நம்ம வசனம் பேச போகிறோம், வசனமெல்லாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஷூட்டிங்கு வந்து இவங்க வந்து ஷூட்டிங் வந்து படத்தில் நம்ம பார்க்குற மாதிரியெல்லாம் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. படத்தில் பார்க்குற மாதிரிலாம் வரிசையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சில காட்சிகளை முதல்ல எடுப்பாங்க, சில காட்சிகளை அப்புறம் எடுப்பாங்க, அப்புறம் எடிட்டிங் சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்ப்பாங்க. அப்படிதான் சின்ன திரையுலகத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு விஜயகாந்த் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவன் தான் சொல்லிட்டு இருப்பான் எல்லாத்தையும். அப்போ இவன் நடிக்கக்கூடிய அந்த முதல் காட்சி என்ன அப்படின்னா, அப்போ லியாக்கத் அலிகான்ட்டு அவங்க சொல்கிறாங்க முதல்ல நடிக்கக்கூடிய அந்த காட்சி வந்து நான் தான் லியாக்கத் அலிகானுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், பெருமாள் கோயிலை வச்சு இது பண்ணுறேன். சரி ஓகே, இவரை வசனகர்த்தா ஆக்கலாம். இவர் வசனகர்த்தா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் ராவுத்தர் சொல்கிறேன். அப்போ இவர் கேட்குறாரு இவரோட பேர் என்ன அப்படிங்கிறாரு. இவ பேரெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், உனக்கு வேணா ஏதாவது பேர் வச்சுக்கோ அப்படின்னு உடனே இவர் வந்து யோசிச்சுட்டு உனக்கு நான் ஆயிஷான்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு லியாக்கத் அலிகான் பேர் வைக்கிறார். எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் வசனம் இது பண்ணும்போது இதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே வந்து என்ன அப்படின்னா, இந்த விஜயகாந்த் வந்து இந்த தன்னோட எதிரி வந்து அந்த யாருக்கிட்டேயோ அப்படி இப்படி ஆட்டம் ஆடுவார்ல, அது ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா. ஃபோட்டோ எடுத்த உடனே இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ எதுக்கோ ஆட்களை எடை போடுவார். ஆட்களை அந்த ஹோட்டலில் இது பண்ணுவார்ல, அந்த அவரோட வீட்டில் வச்சு அந்த வசனத்தை எழுதிட்டு வர்றாரு. யார்? லியாக்கத் அலிகான். திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு வர்றாரு. திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு லியாக்கத் அலிகான், இப்ராஹிம் ராவுத்தர், அப்புறம் விஜயராஜு. விஜயகாந்த்னா பிரேமலதா. மானங்கட்டவளே. விஜயகாந்தோட புருஷன் பிரேமலதாவோட புருஷன் விஜயகாந்த். என்னுடைய கணவன் விஜயராஜு. சரியா? அவ என்னைக்குமே விஜயராஜுன்னு சொன்னதில்லை, விஜயகாந்த். நக்லி. சினிமா நடிப்புங்கிறது நக்லி. ஒரிஜினல் வந்து விஜயராஜு. இப்போ விஜயராஜு வரான். வந்துட்டு சரி வசனமெல்லாம் எழுதியாச்சு. எழுதிட்டு திருநாவுக்கரசு ஸ்கூலில் அந்த பக்கம் 4ஆம் கிளாஸ் பக்கம் அந்த டேபிள் இருக்குது. டேபிளில் வச்சுட்டு லியாக்கத் அலிகான் வசனம் எழுதி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை நீ மனப்பாடம் பண்ணி நீ எப்படி நடிப்பியோ அதை மாதிரி நாங்கள் அதை நடிக்கிறோம், காப்பி அடிக்கிறோம் அப்படின்னு லியாக்கத் அலிகான். அந்த ஃபஸ்ட்டு ஷூட்டிங் இதுதான். எங்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம் ஷூட்டிங் எடுக்கலான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க சென்டிமெண்டலுக்காக. அப்போ எழுதி கொடுக்குறாரு. கூட அந்த யாரோ கூட இந்த 2-3 பேர் அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்களா, அவங்க சரி இது இப்படி பேசணும், இந்த மாதிரி பேசணும், பேசு அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. அவர் எழுதி கொடுத்த வசனம் வேற. நான் இங்கே இப்படி கையை கட்டிட்டு இப்படி வச்சுட்டு அப்படின்னு அந்த வசனம் பூராணும். அவர் ஒரு வசனம் எழுதி கொடுத்துருப்பாரு, நான் ஒரு வசனம் பேசிக்கிட்டு இருப்பேன். அதே ஸ்டைல மட்டும் பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. யாரு? விஜயராஜு. இப்படியே பேசணும் அவரு. அந்த அந்த கூட இருப்பார்ல வசனகர்த்தாக்கு அசிஸ்டன்ட் என்ன இருக்கணும். இதுன்னு வசனம் ஒன்று எழுதிருக்கு, இவ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா. லியாக்கத் அலிகான் ஆமா ஆமா நான் என்ன எழுதி கொடுத்துருக்கேன், இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். படத்தில் நானா நடிக்க போறேன். இல்லை எப்படி நடிக்கணுங்கிறதுக்கு தான் வசனம் பேசு, அதெல்லாம் கிடையாது, வசனத்தை பேசு, வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி நானா கம்போஸ் பண்ணேன். மனப்பாடம் பண்ணியில் அவர் யாரும் சொல்லி கொடுத்தலாம் வராது எனக்கு. யாரும் சொல்லி கொடுத்தாலும் நானா ஒன்று உண்டாக்கிட்டு இருப்பேன். அப்போது அதை மாதிரி அது அந்த அந்த சயின்ஸு பாடம் இருக்குல்ல, அதை நானும் மனப்பாடம் பண்ணிங்க மண்டையில ஏறாது. புரிஞ்சு படிக்கணுமா, புரிஞ்சாதானே நானாக கம்போஸ் பண்ண முடியும். மண்டையில் குட்டிடுச்சு. ஏன்னா அந்த அறிவியல் வந்து ஒரு பாடம் கொண்டு இந்த அறிவியலை கண்டுபிடிச்சி அவன் கையில் கட்டச்சான் அவனுக்கு இருக்கு அப்படின்னு நானா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்குது, ஹேமா அப்படின்னு. யாரும் நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கே. ஃபஸ்ட்டு குரல் கேட்குது. 2வது குரல் இது என்ன ஆபத்து குரல் மாதிரி இருக்குது, எங்கேயோ கோவிலுக்குள்ளே இருக்கா. நான் இங்கே எங்கள் ஆத்துக்குள்ளே இந்த கிச்சன் பக்கம் அந்த கட்டில் உட்காந்து பிடிச்சிட்டு இருக்கேன். படிக்கிறது மண்டையில ஏற மாட்டேங்குது. எனக்கு நானே குட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன நானே திட்டிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, சைஸு கண்டுபிடிச்சவனாலாம் திட்டிக்கிட்டு இருக்கேன். டக்குனு உஷாராகுது, என்னது இது
ஹேமா அப்படின்னு கேட்குது. இது யாரோட குரல்? குரல் வந்த திசை எங்க அப்படின்னு கொஞ்சம் வாசல் பக்கம் வரேன். கோவிலேருந்து வருது. கரெக்டான கோவிலுக்குள்ளே போகிறேன். குரல் வந்து ஹேமா ஹேமா அப்படின்னு கேட்குது. இன்னும் பிரகாரத்துக்குள்ளே இங்கே அண்ணா வந்து என்ன பண்ணுவா எப்போது அப்படின்னா, இந்த குழந்தை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கோவிலுக்குள்ளெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. இந்த கருடன் சிலை வச்சிருக்கிறது, அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறதுலாம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் கேட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் கேட் இல்லை, ஆமாம் ஃபர்ஸ்ட் கேட்டை மட்டும் வெறுமனை தாப்பா போட்டிருப்பாங்க. இந்த உள் கேட்டில் இருக்கு இல்லையா, உள்கதவுக்குள்ள பசங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உள்கதவை அண்ணா தாப்பா போட்டா. அப்புறம் நீ இந்த பக்கம் சுவரை ஒட்டி இன்னொரு உள் பிரகாரத்துக்குள்ளேயே இன்னொரு கதவு ஒன்று இருக்கும், சொர்க்கவாசல் கதவுன்னு அதுக்கு பேர். இப்போ அதை அடைச்சிட்டாங்க. இந்தியா அது இருந்தது, அந்த கதவை அடைச்சிட்டாங்க. அண்ணா என்ன பண்ணிட்டா, இந்த பக்கமும் தாப்பாளை போட்டுட்டு, இந்த உள்கதவையும் தாப்பா போட்டுட்டு, இந்த சொர்க்கவாசல் கதவையும் உள்ளுக்குள்ள தாப்பாளை போட்டுட்டு உள்ள போய் வேலை பார்த்துட்டு இருக்கா. நான் இப்படி பார்க்குறேன், இங்கேயும் தப்பா போட்டிருக்கு. உள்ள என்ன குரல் வருது, இது என்னது இது? இப்படி இந்த பக்கம் போகிறேன், குரல் இங்கே கரெக்டாக இங்கே. அப்புறம் இந்த பக்கம் கூடி இந்த கால் வச்சு பார்க்குறேன், இங்கே இருந்தால் அப்போ அண்ணா மூலவர் இருக்கிற இடத்துல தான் அண்ணாவோட குரல் வருது. இப்போ எப்படி போகிறது? இந்த பக்கம் தப்பா போட்டிருக்கு, இந்த பக்கம் போட்டு இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறது? பூட்டி இருக்கு, இந்த பக்கம் வெளியே கூடி நல்லா பூட்டி இருக்கு. சாவி அண்ணாட்ட இருக்கு. ஐயோ என்ன பண்ண, அண்ணா அந்த சொர்க்காசல் வழியாக தான் உள்ளே போயிருக்கா. இது மெயின் கேட்டு இந்த பக்கம் பூட்டி இருக்கு, வெளியில் உள்ளது வெறுமனை தாப்பா போட்டிருக்கு. இல்லை என்கிட்ட வெளிச்சாவி மட்டும் இருக்கும், வெளிச்சாவி திறந்துட்டேன். குரல் அண்ணா உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு வெளி கதவு என்கிட்ட ஒன்று இருக்கும், அதை நான் திறந்துட்டேன். உள் கேட்டுக்குள்ளது இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கவாசல் கதவை அப்படி கதவு திறக்கட்ட மாட்டேன், சில்லீடு கதவு திறந்துருச்சு. உள்ள டக்கு டக்கு டக்குன்னு போகிறேன். போயிட்டு ஏமா அப்படிங்க, அண்ணா நான் வந்துட்டேன், அண்ணா நான் வந்துட்டேன் அப்படின்னு நேராக உள்ள பிராகாரத்துக்குள்ளேயே போயிட்டேன். அப்புறம் இப்படி ஏன்னா அப்புறம் நேராக கோவிலேருந்து வாசலுக்கு நேராக இருக்குது. அங்கேருந்து எவனா அது பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், பிராமணா தானே, பிராமணா மற்ற ஜாதிக்காரா என்னதான் பிராமணனா இருந்தாலும், காயத்ரி மந்திரம் சொன்னாலும், என்னதான் சுசாசனம் சொன்னாலும், என்ன சொன்னாலும் போத்தி நேரோ மைண்டட் தான். அவனுக்கு அந்த அனலிஸ்டிக் மைண்ட், இது தப்பா சரியா, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற அனலிஸ்டிக் மைண்ட் வந்து அவளுக்குமே இருக்காது. அப்படியா கருவறையிலேருந்து வராளா, அப்ப ஆழ்வாரனாக்கும் இவளுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஜல்ஜா நடக்குது இப்படி நினைச்சான்னா, பிராமணனா இருந்தாலும் அவனுக்கு புத்தி அப்படித்தான் போகும். அவன் என்னத்த காயத்ரி மந்திரம் மூக்கு பிடிக்க சொல்லி என்ன பிரயோஜனம்? புத்தி தெளிவில்லையே, புத்தி தெளிவில்லையே. எதுக்கா ஹேமாதி உள்ள, அதுவும் ஹேமாவதி போயிருக்கா. ஹேமாதி உள்ள போயிட்டு வரனா அங்க ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த அறிவு எவனுக்குமே கிடையாது. எனக்கு அந்த பயம் இருந்தது. சமுதாயம் வந்து தேள் கொட்டுற நாக்கு. நம்ம மனசாட்சி தெய்வ சாட்சி இருந்தாலும் தெய்வமும் அமுங்கி போயிடும், மனசாட்சியும் அமுங்கி போயிடும். சமுதாயத்தினுடைய வாக்குக்கு தான் சமுதாயம் மதிப்பு கொடுக்கும். அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணாது. நான் என்ன பண்ணேன், இப்படி பார்த்துட்டு சட்டான்னு ஒரு ஸ்தம்பையை கட்டு போட்டேன். அப்படின்னு போட்டுட்டு உள்ள போறேன். அண்ணாக்கு போயிட்டு, அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு தூக்குறேன். அண்ணா தலை சுத்திருச்சு, நான் வலிக்க வச்சேன், கால் வலிக்குது. அண்ணா வாங்க தூக்குறேன் அப்படின்னு. இல்லை எனக்கு கால் பிசகி இருக்கு, எடுக்க முடியல, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு கத்துனா. நானும் அண்ணாவை தூக்கி பார்க்குறேன், தூக்கவே முடியல, எனக்கு பலம் இல்லையே. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு விறுவிறுன்னு நான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு நான் திருப்பி இந்த சொர்க்க வாசல் வழியாக வெளியில் வந்து, இந்த வாசல் வழியாக வந்து என்ன பண்ணலாம், யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராதாகிருஷ்ணனா காலங்காத்தாலே மிட்டாதரத்துலேருந்து திருநெல்வேலி போயிட்டா, அது நல்லா தெரியும். அப்புறம் கண்ணா அண்ணாவும் ஆய்க்குடிக்கு போயிருக்கா, அதுவும் நல்லா தெரியும். கண்ணா அண்ணாவும் குமார் அண்ணாவும் இல்லை, 2 பேரும் இல்லை. அதுக்கப்புறம் சரி யாரை கூப்பிடலாம், சுந்தரனாவும் இல்லை, எனக்கு தெரியும், அண்ணா ஸ்கூலுக்கு போயிட்டா, ஸ்கூல்லேருந்து வேற எங்கேயோ போயிட்டா, சுந்தரனாவும் இல்லை. இப்போ ஸ்ரீதரனா காலம்பரையே போனா, நான் எனக்கு தெரியும், ஸ்ரீதரனாவும் சீனிவாசன் அண்ணாவும் எங்கேயோ போயிருந்தா, ஸ்ரீனிவாசன் எங்கேயோ போயிருக்கா, அதுவும் எனக்கு தெரியும். இப்போ யாரை கூப்பிடுறது? ஈஸ்வரத்துல அண்ணா மாதிரி யாராவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர மாமாத்துக்குள்ள நான் போனோடனே மாமி அண்ணா இங்க ரமணி அண்ணா இங்க அப்படின்னு. ரமணி எங்கேயோ வெளியில போயிட்டானே அப்படின்னா. சங்கரனா அப்படின்னு, இதோ தடியா தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னா. அப்போ மாமி அண்ணாவை எழுப்ப போறேன். சங்கரன் எழுப்ப போறியா, நீ ரமணியனாவது எழுப்பிட்ட, நீ மட்டும் இந்த சங்கரனை மட்டும் நீ எழுப்பிறடி, நான் ஒத்துக்கிறேன், நீ அறிவாளின்னு அப்படின்னு அண்ணா மாமி சொன்னான். ஈஸ்வரையராத்து மாமி மீனாட்சி வந்து சொன்னான். அண்ணா அந்த ஃபர்ஸ்ட் ரூம், அந்த கொல்ல பக்கம் ரூம் இருக்குல்லையா, பாத்ரூம் பக்கம் உள்ள ரூம் கட்டில் இருக்கு இல்லையா, அங்கே அந்த கட்டில சும்மா படுத்துட்டு இருக்கா. மணி 11 மணி. அவளை காலம்பரை எந்திருந்து எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சும்மா படுத்துட்டு இருப்பா. காத்தாலே எல்லாம் குளிச்சு எல்லாம் பண்ணிடுவா. சும்மா 2ஆம் தூக்கம் தூங்கிட்டு இருந்தா.
அப்போ புஷ்பாக்கா உட்காந்துட்டு இருக்கா, செல்லம்மாக்கா உட்காந்துட்டு இருக்கா, மாமி உட்காந்துட்டு இருக்கா. மாமி தான் அப்படி சொன்னா. நீ அதுக்கு புஷ்பாக்கா சொன்னா, நீ அவனை எழுப்பிடுடி. அன்றைக்கி நீ ரமணியனாவை எழுப்பிட்ட. ரமணியனாவையும் இதே மாதிரி தான் அந்த முருகனை வந்து, முருகன் இல்லை, கோவிலுக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே அந்த கரண்ட்டு ஷாக் அடித்து அந்த தீப்பிடிக்க எரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதை நான் தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு இது பண்ணும்போது அது உள்ளே போய் அதை எடுக்கணும். அதுக்காக நான் ரமணியை நான் தேடி வந்திருந்தேன். சம்திங் ஏதோ நடந்தது, அது அப்புறம் சொல்ல, ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். இப்போ ரமணியனாவை எழுப்பணும். அண்ணா நீ எழுப்பிட்டு பார்ப்போம். அன்னைக்கு நீ ரமணியை எழுப்பின, இப்போ சங்கரனை எழுப்ப அப்படியா? சரி, இப்படி பார்த்தேன் அங்கே அந்த ஓ காட் அங்கே வந்து அந்த டூத் பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டில் வந்து மாமி இதில் சங்கரனாவோட ப்ரஷ் எது அப்படின்னு. அப்போ புஷ்பாக்கா சொன்னா, அந்த பச்சை கலரில் இருக்கு பாரு, அதுதான் அப்படின்னா. சரி அதை எடுத்துக்கிட்டேன். அதே நீ எடுக்கிற அப்படின்னா. உடனே மீனசாமி சொன்னா, ஈரிச்சம்மா அவன் ஏதாவது பண்ணா சரியாக தான் இருக்கும், நான் மைதியை வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னா. அப்புறம் அங்கே ஒரு டவல் இருந்தது, அந்த டவல் எடுத்துக்கிட்டேன், டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு அண்ணா கிட்ட போயிட்டு அந்த எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அண்ணா அப்படி படுத்துட்டு இருந்தாளா, டூத் பேஸ்ட் இருக்கு, ப்ரஷ் இருக்கு, எழுந்திரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படி இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தோம். நிமிர்ந்து இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தாளா, கரெக்டாக நெஞ்சு பக்கம் இப்படி கை அப்படி வச்சுட்டு, டூத் பேஸ்ட் இருக்கு, ப்ரஷ் இருக்கு, எழுந்திரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுப்பினேன். அடுத்தது ஷவர் பாத் இருக்கு, டவல் இருக்கு, எழுந்திரி அண்ணா. எல்லாரும் எழுத. அதுக்கப்புறம் பாத்ரூம் காலியா இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு, எழுந்திரி அண்ணா அப்படின்னு பாடினேன். எழுந்திரி அண்ணா அப்படின்னு. அப்படி அண்ணாவை அப்படி தொடும்போது எனக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று புலப்பட்டது. தூங்குற மாதிரி நடிக்கிறா, நடிக்க வேலை செய்யற சட்டு. எந்திரிங்கண்ணா எந்திரிங்க அப்படின்னு அண்ணா லைட்டா சிரிப்பாங்க. சரி பாரு, நீ தூங்குற மாதிரி நடிக்கிறா. எல்லாரும் சிரிச்சு உருட்டுட்டான். புஷ்பாக்கா அதான் சங்கரனாவோட அக்கா எல்லாரும் லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க, சிரிச்சு உருண்டுட்டாங்க. ரெடி பண்றாரு, இப்படித்தான் எழுப்பணும் அப்படின்னு. சரி இனிமே பழிக்காது அண்ணா, கோவில்ல அது எதுக்கடி இவனை எழுப்பிட்டு இருக்கேன் அண்ணா, பெருமாள் கோவிலில் மூலவர் பக்கத்தில் அழ்வார் என்ன கீழே விழுந்துட்டா அண்ணா, அண்ணாவத்தை என்னால் தூக்க முடியலண்ணா, நீங்கள் வாங்கின பட்டாரம் ஏந்திருந்தா சனியனே, இதை முதலே சொல்லிக்க வேண்டியதானே அப்படின்னு நங்கு 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 குட்டினா ஒரு 10 குட்டு குட்டையில குட்டினா எந்திருக்கும் போது கையிலேயே வந்துருச்சு. ஐயோ என் கையிலேயே கட்டிட்டான். சிரிச்ச முடியல எனக்கா. இவா எல்லாரும் எனக்கு கொட்டினோட அப்படின்னு கத்துனே, கையிலே வந்து பார்த்துச்சு. எல்லாரும் சிரிச்சோம். எனக்கு இங்க வலிக்குது, என் கையிலேயே வந்து சிரிப்பு வருது. அண்ணா எடுத்துக்கு சாணியா பிடிச்சாவள முதலே சொல்ல வேண்டியது தானே, எங்கடி இருக்கா அண்ணா அப்படின்னா. கோவில தான் இருக்கா, இப்படி கூட நீங்க அந்த சொர்க்கவாசல் வழியா உள்ள போங்க, இந்த ஏட் பூட்டி இருக்கு அப்படின்னு. சரி போறேன் அப்படின்னு வேகமா லுங்கிய கட்டிட்டு வேட்டி அடிச்சு இடுப்புல கட்டிட்டான். லுங்கியா, ஆமா லுங்கி கட்டிருப்பான். வேட்டியை கட்டிட்டு லுங்கியை கட்டிட்டு வேட்டியை கோயில் கூட போகணுமே, அதனால வேட்டியை கட்டிட்டு போனோம். சனியனே அவனை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு போனோம். எனக்கும் மண்டையில் நங்கு நங்குன்னு கொட்டினது, அப்படி வலிச்சு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. சிரிப்பு ஒரு பக்கம், கண்ணு தண்ணி ஒரு பக்கம். மாமி உடனே படான்னு பிடிச்சி இழுத்தா என்னைய. ஐயோ ஏண்டா அப்படி இப்படி கொட்டிட்ட, பாவம் வலிக்கிறதா அப்படின்னு. ஆமா அப்படி நானா இருங்க நானும் வரேன் அப்படின்னு அண்ணா பின்னாடியே ஓடி வந்தேன். தலை எப்படி தடவிண்டே ஓடி வந்தேன். அதுக்குள்ளேயும் ரமணியை நான் ஏற்ற மாதிரி வந்தேன். நடாச்சு அப்படின்னு கோவிலில் வந்து ஆழ்வார் நான் விழுந்துட்டாலும் இவன் கூப்பிட வந்திருக்கா அப்படின்னு. அப்படியா சரிவா போகலாம் அப்படின்னு ரமணியனாவும் கிளம்பினான். இவனுக்கு கிளம்பினா போனோடனே ரமணியன் அப்படி உள்ளே போறா. என்னடி என்னால் உள்ளே போவே முடியலையடி அப்படின்னா. இப்போ நான் இங்கே நின்று ஐயா இருங்க இப்போ போகலாம் அப்படின்னு ஸ்தம்பையை கட்ட நான் ரிலீஸ் பண்ணி விட்டேன்.
இப்போ போங்க அப்படின்னு. அண்ணா உள்ள போடா. உள்ள போயிட்டு 3 பேர் உள்ள போயிட்டு அண்ணாவை தூக்கின்னு வந்தான். அதுக்குள்ளேயும் நான் யாரெல்லாம் நான் தேடி தேடி போனேனோ, ராதாகிருஷ்ணாவை நான் தேடி போயிருந்தேன், அண்டா திருநெல்வேலியில வந்துட்டா. கண்ணானாவை தேடி போயிருந்தேன், குமாரனாவை தேடி போயிருந்தேன். எங்க இருந்தா வந்தான்னு தெரியாது, வந்துட்டா. நானா கெஸ் பண்ணியிருக்கேன் போயிட்டான்னு. நான் தேடி போனேன், இல்ல. அப்ப இல்லைன்னொடனே இப்படி கேள்விப்பட்டோன்னே கிட்டு எல்லாரும் வந்துட்டா. வந்துட்டு சுந்தரனா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பதான் போயிருக்கா, ஊருக்கு போறது. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா. இது மாதிரி நான் தேடி வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வரா. என்னாச்சு அப்படின்னு. இங்க இருந்து 2 பேரு, அப்புறம் கிழக்க இருந்து மணியண்ணாவும் வந்துட்டா. போன் தானே வாழ்க்கல, அந்த மாதிரி குட்டையம்மா வந்திருக்கா, அந்த மாதிரி இது பண்ணோன்னு கிழக்க இருந்து மணியண்ணாவும் வந்துட்டா. என்னடியாச்சு எல்லாரும், என்னாச்சு என்னன்னே உள்ளதான் இருக்காங்க. எல்லாம் போச்சு. போய் ஆழ்வாரண்ணாவை தூக்கிட்டு வந்துட்டா. வந்துட்டு இந்த கதவு கிட்டக்க போட்டாச்சு. போட்டோடனே இனிமே நான் பார்த்துக்கிறேன் தூக்கின்னு பார்த்துட்டு அண்ணாவோட கால் அப்படி நல்லா அமுக்கி, காலெல்லாம் நல்லா அமுக்கி 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 அந்த வலியை ரிலீஸ் பண்ணி விட்டேன். இப்போ 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 எந்திரிங்க, இப்போ எந்திரிங்க, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, முடங்கக்கூடாது, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு பிடிச்சி அண்ணாவை என் தோள் மேலே கை போடுங்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டு இப்படி நடக்க வச்சுட்டா. நல்லா பார்த்துட்டே இருந்தா அண்ணா எல்லாரும். அப்புறம் அந்த பக்கம் ஒரு அண்ணா பிடிச்சிட்டா, நட 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 அப்படின்னு நடந்துட்டா. அது பெசகி தானே இருந்தது. நல்லா அப்படி பிடிச்சி நானே சங்கர் அண்ணா எல்லாருமா சேர்ந்து பிடிச்சி அண்ணாவை நடக்க வச்சுட்டோம். முடங்கிடக்கூடாது அப்படின்னு நடக்க வச்சாச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சாச்சு. எனக்கு சேட்டை நிறைய இருக்கு, சும்மா இருக்க வேண்டியதானே. எங்க சித்தப்பாவோட எங்க அத்தானோட பையன் எங்க ஈஸ்வரத்தான் இருக்கா இல்லையா, பின்னாடி ஈஸ்வரத்தானோட பையன் கடைக்குட்டி குமார் இருக்கான்ல, அந்த குமார் சின்ன குழந்தை. அது ஒரு 2.5 வயசு இருக்கும், சின்ன குழந்தை, 2 வயசு இருக்கும். அதுக்கு பேச்சே வரல. அப்போ சித்தி சொல்லுவா, சுந்தரத்தியாத்துல போய் ஏதாவது வேலை ஏவுவான், எடுபடி வேலை தானே நம்ம லாய்க்கு. அப்படி நான் அப்படி கிளம்பி இப்படி வந்துட்டே இருக்கும்போதே அந்த ஏத்தா மாதிரி அந்த ஐட்டல்யூ அம்பியண்ணா வாசல ஸ்ரீதரண்ணா, அதுக்கப்புறம் சங்கரண்ணா, இன்னும் யாரோ உட்காந்து பேசிட்டு இருப்பா. நான் அப்படி குமார் அப்படி கூட்டிகிட்டே அப்படி வருவேன். கரெக்டாக வாத்துக்கிட்ட வந்ததா குமாரை கூட்டின்னு வரும்போதே அங்கேருந்து குழந்தைய நடத்தி நடக்க பழக்கணும், தூக்கக்கூடாது. நடக்கிற குழந்தைல அப்படி ஏ சொல்லு அப்படின்னு, ஏ சொல்ல மாட்டேன். பி சொல்லு, பி சொல்ல மாட்டேன். சி சொல்ல மாட்டேன். டி சொல்ல மாட்டேன். இப்படி இசட் வரைக்கும் சொல்லிருப்பான் அப்படியே. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஈ சொல்ல மாட்டேன். இந்த சின்ன வயசுல அந்த கல்யாணி இருக்கால, நம்ம ஜிஏடி இனிச்சு வெக்டரு சுந்தரகோணர் பேரன். எனக்கு ரமணியன் நான் என்னெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்குறாளோ அதெல்லாம் இவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். கல்யாணிக்கு இவனுக்கா எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் விளையாடணும், இப்படி சுத்தின்ண்டே இருக்கணும் அவனுக்கு. சரி விளையாட்டு போக்கில் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஆனா சொல்லணும். சொல்ல மாட்டேன். சொல்லு அப்படின்னு. சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டேன் அப்படின்பா. சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இப்படி சொல்லி எல்லாத்தையும் சொல்லி இப்படி கத்து கொடுத்துட்டேன். ஜனவரி சொல்ல மாட்டேன். பிப்ரவரி சொல்ல மாட்டேன். இப்படியே கல்யாணி எல்லாத்தையும் சொல்லிடுவான். நானும் குஷி ஆயிடுவேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசை இப்படிதான் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டான். கல்யாணிக்கு முதல்ல எழுத படிக்க கற்றுக் கொடுத்த குரு நான் தான். அந்த மூதேவிட்ட கேளுங்க, அவ தாத்தா பேரை சொல்லிட்டு இருப்பான். எங்க தாத்தா தான் எனக்கு எல்லாம் அப்படிம்பான். நான் நல்லா வாட்ஸ்அப்ல திட்டி விட்டேன், வாய்ஸ் மெசேஜ்ல. எனக்கு நான் எந்த உலகத்துல இருக்கேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. நான் அந்த உலகத்துல இருக்கேங்கிற ஞாபகத்துல, டேய் எப்ப பார்த்தாலும் உங்க தாத்தா பெரிய சொல்லிட்டு இருக்கலடா, ஊருக்கு வந்து உங்க தாத்தாவை கழுத்தை நெரிச்சு நான் கொலை பண்ண போறேன் அப்படி. தாத்தா செத்து போய் 20 வருஷம் ஆச்சு. அப்புறம் நான் என் வாய்ஸை நானே கேட்டேன். ஐயோ தாத்தா செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, நம்ம இப்படி நமக்கு கிரிப்பட்டம் கட்டுவோம் அப்படின்னு அந்த வாய்ஸை டிலீட் பண்ணிட்டு வேற ஒரு வாய்ஸ் வச்சு அவனுக்கு சும்மா வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் வச்சு செஞ்சு அவனை பொறுக்க முடியாமல் பிளாக் பண்ணிட்டான் என்னைய. அவன் தான் அதே மாதிரி இவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே ரோட்டில் நடந்துக்கிட்டே வரேன். சங்கரை நாங்கள் உட்காந்துருக்க பார்த்தாடே, எனக்கு சேட்டை தானே பார்த்துட்டு, குமரி தூங்கப்படாதுன்னா தூங்கப்படாது சரியா, தூங்கப்படாது பார்த்துட்டு அவன் ரோட்டில் நடந்தானே வரான். அவனை பார்த்து குழந்தைய பார்த்து, குமரி தூங்கப்படாது சரியா, தூங்காமல் இருக்கணும், காலகாலத்தில் எந்திருக்கணும், சும்மா தூங்கிட்டே இருக்கக்கூடாது சரியா. அந்த அண்ணாக்கு கோவம். இப்படி அண்ணா அப்படி ஓர கண்ணாடி பார்த்துப்பேன். தூங்கப்படாதுன்னா இல்லைன்னா அவனை எல்லாரும் தூங்குமிஞ்சி சொல்லுவான். தூங்குமிஞ்சி
அண்ணா அப்படி ஓர கண்ணால பார்த்துட்டு தூங்கு மச்சி தூங்கு. அண்ணா உடனே கூட்டு வேணும் அர்த்தம் இப்படின்னாலா ஐயோ அப்படின்னு ஆக்ஷன் பண்ணு. அண்ணா பார்த்தனே ஐயோ அப்படின்னு ஆக்ஷன் பண்ணு. அண்ணா ஸ்ரீதரண்ணா அதை பார்த்துட்டான். பார்த்துட்டு டேய் அவ என்ன உன்னை பார்க்கறா, பார்த்துட்டு அவ எதுக்கு உன்னை பார்த்தோன்னே இப்படிங்கிறா பார்த்து அண்ணா எப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கல என்ன விஷயம் அப்படின்னு ஸ்ரீதரண்ணா கேட்குறான். தூங்கக்கூடாதுன்னு யாரையாவது அட்வைஸ் பண்ணா அவளுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டே என்னது இவ சொல்றது என்ன புரியல அப்படின்னு அவளுக்கு சுங்கரண்ணா சொல்றான். அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சரி அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சரி அவளுக்கு பைத்தியம் பிடிச்சது இருக்கட்டும், நீ எதுக்கிட்ட அவளை பார்த்து அண்ணா என்ன பண்ணா, நீ வா நீ திருப்பிக்கு வருவேல்ல. நீ பார்த்தா சீதரடா இங்க திரும்பி பார்த்துருக்கும் போது நீ திரும்பி வா உனக்கு இருக்கு அப்படின்னு அங்க வந்து அண்ணா இருக்காளான்னு பார்த்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ஒரே வட்ட வழி வந்துட்டு சேட்டை நிறைய இருக்கும் எனக்கும். சரியா இது ஒலியறிவின் மூலம் ஒருத்தரை காப்பாற்றும் போலே எனக்கு அந்த நிறைய காமெடிஸும் இருக்கும். நிறைய குறும்பு பண்ணுவேன். வீகிருஷ்ண சார் என்னை வந்து தெலுங்குல அப்படிம்பாரு. எதுக்கு அப்படின்னா எனக்கு டான்ஸ் அந்த ஸ்கூல்ல வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னா கேசட் இருக்காது. அந்த கேசட் என்ன பண்ணணும் அப்படின்னா கேசட் இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னா காசி நான் நிறைய கேசட் வச்சிருப்பான். பேக் நிறைய நான் கேசட் வாங்கியிருக்கேனே அப்படின்னு நிறைய பெருமை அடிச்சுப்பா. இந்த கேசட்டை திருடணும் என்ன பண்றது. தமிழ் பண்டிட் மாமியோட துணையோட அந்த அண்ணாவோட கேசட்டை தூக்கிடுவோம். நான் தூக்கிட்டு போயிட்டு அந்த பாட்டு தங்க பதுமை ஒன்று சதுரா அடுது அந்த பாட்டு இல்லைன்னாக்க தாயே யசோத உந்தன் ஆயர் கூல தோதி அந்த ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்டு பண்ணிட்டு டேப் ரெக்கார்டை அந்த சமூக சாரத்துலேயே அதையா வாங்கிக்க வேண்டியது. வாங்கிட்டு அதை டான்ஸ் முடிச்ச உடனே திருப்பி இந்த கேசட்டை வைக்கணுமே போயிட்டு அந்த பாட்டை பூரா டிலீட் பண்ணிட்டு இந்த கேசட்டை வைக்கிறதுக்கு ஆளை தேடுவோம். என்ன பண்ணலாம் அவசியம் நான் என்னடி வேணும் அண்ணா அந்த கேசட்டை அண்ணாக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காசு எனக்கு தெரியாமல் இப்போ என்ன பண்ணுறது உள்ளே வைக்கணும் அப்படியா. சரி நான் முதல்ல பேசி கொடுக்குறேன் அது முதல்ல வச்சுருவோம். அதுக்குள்ளே அண்ணா கேசட் ஒன்று குறையிறதே போது அவன் மாமி என்னடா கேசட்டுன்னு கேட்டுன்னு இருக்க நீ அங்கெங்கேயா வச்சிருப்ப நீ தேடு அப்படின்னு மாமி நல்லா சுற்றி விட்டா. டான்ஸ் சாயங்காலம் வர வரைக்கும் டான்ஸ் முடிச்சோடனே இந்த கேசட்டை திருப்பி டிலீட் பண்ணிவிட்டு எரேஸ் அப்போல்லாம் அந்த காலத்தில் எரேஸ் பண்ணிட்டு கேசட்டை மறுபடியும் அண்ணாவோட பையிலே வச்சிருவோம். அதுக்கு தான் வீக்ஷஸ் இதே மாதிரி நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணுவோம். அது ஒரு தடவையும் அது உள்ளே வைக்கிறதுக்கு யாராவது ஆள் தேடி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வீக்ஷஸ் சார் அதில் ராஜண்ணாவை தேடி போகும்போது வீக்ஷஸ் சார் அப்படியே பார்த்தாரு. சார் ராஜாண்ணா எங்க அப்படின்னு. ராஜாவா உள்ள இருக்கான், உள்ள குளிக்க இறங்கியிருக்கான், தோச்சுன்னு இருக்கான். எதுக்குடி அவனை தேடுற கேட்க மாட்டா. அப்படி பார்த்தா நான் நேரம் உள்ள போனேன். மாமி அண்ணா இங்க உள்ள குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு மாமி கிச்சனுக்குள்ள போயிட்டான். அண்ணா அப்படின்னு என்னடி ஆனால் அது மாதிரி கேசட் வேணும். சரி அதை எடுக்கணுமா உனக்கு எடுப்போம் எடுத்தோம். அண்ணா கூட்டிமா சார் ஏடி உள்ள வராய் அப்படியே கூட்டி என்னமோ தில்லமல்ல பண்றாய்வா பின்னாடியே வந்த என்ன விஷயம் நானும் கேசட்டை எடுக்கணும் இவ்வளோதானா இதுக்கு தான் இந்த படம். சரி நான் பேச்சு கொடுக்குறேன் சாரே ஹெல்ப் பண்ணார். கேசட் எடுத்துட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த கேசட்டை உள்ளே வைக்கணும். அதுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திலும்புலாம் நிறைய பண்ணுவேன். அடுத்தது ஒலி அருவி இன்னொன்று. இப்போ யாரை பற்றி இப்போ லலித் கட்டால நான் வாழும் பொழுது லலித் கட்டால நான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு 2003 இரண்டாவது திருமணம் நடக்கிறது. இரண்டாவது திருமணம் உலக வழக்கப்படி இரண்டாவது திருமணம், ரகசியத்தின்படி மூன்றாவது திருமணம். முதல் திருமணம் விஜயராஜுவோட அழகர் சுவாமி நாயுடுவனுடைய இரண்டாவது பையன் விஜயராஜுவோட எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது. பிரேமலதாவுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம்
ரெஜிஸ்டர் செய்யவில்லை. சைபர் கிரைம், உளவுத்துறை, ஃபேக்ட் செக், உண்மை அறிந்து கொள்ளலாம். பிரேமலதாவை கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர்லாம் பண்ணலை. பிரேமலதாவுக்கும் இவனுக்கும் ஆன மாதிரி உலகத்துக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் என் கூட பண்ணிட்டான்ல விஜயகாந்த் ரிஜிஸ்டரில். அப்போ திருப்பி பண்ணான பிடிபடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட இதில் காட்டுது பாருங்க, உண்மையாக என்ன செக் பண்ணுங்க. அது முதல் திருமணம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அக்கா வந்து பிரேமலதாவை தான் கல்யாணம் பண்ணணும். பிரேமலதா வந்து இவன் வந்து சொல்லியிருக்கான் நான் பாரதியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லியும் பிரேமலதாவோட அப்பா ஓவர் டார்ச்சர் பண்ணி நல்ல சாமர்த்தியம் அந்த திருப்போணத்தில் இந்த காசு வெட்டுறது, அந்த பில்லி சூனிய மந்திரம்லாம் வச்சு வாசி மந்திரம் பண்ணி பிரேமலதா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. குடும்பமாக அது காசு பணப்பே, பணம் 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 பணம்னு எங்கன்னு அலையும். அது குடும்பமே அப்படித்தான். அந்த அம்மா சுதீஷோட அம்மா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மனசாட்சியோட இருக்கும். அந்த அற்புதமான தாய்க்கு இந்த பிசாசுகள் பிறந்திருக்குது. நல்ல தாய், பிரேமலதாவோட தப்புக்களை எல்லாம் கண்டிச்ச தாய். விஜயகாந்துக்கு விஜயராஜனுக்கும் எனக்கும் உண்டான தெய்வீகமான காதலை புரிந்து கொண்ட தாய், நல்ல தாய். ஏதோ ஒரு கோபத்துல சுதீஷை நான் திட்டிருப்பேன், ஆனா அந்த அம்மா நல்ல அம்மா. அந்த இவன் சண்முக பாண்டியன் பிறந்த உடனே பிறந்திருக்காங்கிறத நானும் அவனும் சித்ரா பௌர்ணமி இதுல காதல்ல இருக்கும்போது நான் கண்டுபிடிச்சு சொன்னது இந்த அம்மா புரிஞ்சுக்கிருச்சுல, நீங்க பாரதி கூட தான் இருக்கீங்களா உடனே அம்மா யார்ட்டையும் சொல்ல, இல்ல நான் சொல்ல மாட்டேன், எனக்கு புரியும், தெரிஞ்சிருச்சு அப்படி. அந்த தாய்க்கு இப்படி ராட்சசர்கள் பிறந்திருக்காங்க. விதி யாரை விட்டது? அப்போ இரண்டாவது திருமணம் முடிஞ்சு நாங்கள் லலித் கட்டால குழந்தை பெத்தாச்சு. லலித் கட்டால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 2014 விஜயகாந்த் வந்து என்னை தூரத்துலேருந்து சந்திச்சுட்டு போறாரு. அப்புறம் 15 வராங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் இவளுக்கு தான் யாருங்கிறதே ஞாபகம் இல்லை. என்னோட வீக்னஸ் என்னங்கிறது விஜயராஜுக்கும் நல்லா தெரியும். அப்போ இவர் என்ன பண்றாரு, டிஷர்ட் தான் போட்ட டிஷர்ட்டை இவ போட்டுக்கிட்டான்னா விஜயராஜு பத்தின நினைவுகள் வரும் அப்படின்னு. இந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையாங்கிறது சண்முக பாண்டியன்ட்ட கேட்கலாம். எல்லாம் படமெல்லாம் ஜெயிச்சா முதல் தடவை வரும்போது என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான். உனக்கு கோடி கணக்கில் பணம் வரும், இதெல்லாம் ஆசீர்வாதமெல்லாம் நீங்களும் அப்பா சொன்னாங்க. நான் வந்து லிட்டில் ஏஞ்சல் டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் வந்துகிட்டு இருக்கும்போது நான் எப்போ வருவேங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ளே ஏறும்போதே இந்த பையன் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு நான் சொன்னேன். எந்த ஆண்களையும் நான் உள்ளே ஏற்றுறதே இல்லை, ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, சரி இப்போ என்னமோ தெரியல எனக்கு உங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு வருது, உள்ளே வாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஜென்ஸையும் நான் உள்ளேயே ஏற்ற மாட்டேன், யாரும் வாசலோட சரி, லேடிஸ்னா சரி. அப்போ லேடிஸை மட்டும் இல்லை, அப்போ லேடிஸ்க்கும் அந்த ஹோமோ செக்ஸ்லாம் கேட்கக்கூடாது. எங்களுக்கு அப்பெல்லாம் அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது, அப்படிலாம் ஏமா கிடையாது. அப்போ அவன் வரான். வந்தோடனே நான் பேக் அப்படி வைக்கும்போதே சண்முக பாண்டியன் சொல்கிறான், இப்போ நான் நடந்தது என்னங்கிற உலகத்தில் இருக்கிறதுனால தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த உலகத்தை விட்டு நான் அம்னீஷா வந்துருச்சுன்னா நானே சொல்ல, நான் எப்போ வீடியோ போட்டேன்னு கேட்கக்கூடிய ஆள் நான். நம்மளா வீடியோ போட்டோம், அப்படி ஒரு ஆள் நான். அப்பா அவன் சொல்கிறான், அப்பா வந்து சொன்னாங்க நீங்களும் அப்பாவும் எங்கெல்லாம் நீங்கள் ஊர் சுற்றுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்பா சொன்னார். ஒவ்வொரு இடமா காட்டும் போதெல்லாம் அப்பா அழுதாரு அப்படின்னு என்ன மாதிரியே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னை மாதிரியே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான் சண்முக பாண்டியன். இப்போது உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்குறான். இது அப்போ நான் வந்து ஐயோ நான் என் கூடயும் சுற்றினதே இல்லையே, நான் யார் கூடயும் சுற்றினதே இல்லையே. ஏற்கனவே என் குடும்பத்தில் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஒரு மேரேஜ் போச்சு, ஒரு நிச்சயதாமல நின்று போச்சு, அது போச்சு. எனக்கு கணவன் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்களே. அதிலும் கணவனோட கூட வாழ்ந்துடல. அந்த நாத்தனாமார்களோட கொதறல் இருக்கு பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு திருமணம் செய்ய போகும்போது ஜாதக பொருத்தம் பார்க்கக்கூடாது. அந்த மாமியார் எப்படி, இந்த நாத்தனார்கள் வருஷ கணக்கா அண்ணன் தம்பி அக்கா தம்பிக்குள்ள சண்டை இருக்கும், அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை வருஷ கணக்கா பேசாம இருப்பாங்க. ஆனா அந்த அண்ணனுக்கு தொம்பிக்கு கல்யாணம்னு உடனே பாசம் பொத்துக்கிட்டு வரும், எங்க அண்ணன் என் தம்பி அப்படின்னு. அப்பதான் அவளுக்கு பொத்துக்கிட்டு வரும். காலேஜில் மட்டும் ரேகிங் கிடையாது, காலேஜில் தான் ரேகிங் நடந்துட்டு இருக்கு, டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? திருமண வாழ்க்கையிலையும் மாமா பொண்ணுங்க அத்தை பொண்ணுங்க வந்து கேலி கிண்டல் நையாண்டிங்கிற பேர்ல
அந்த கல்யாணமான பொண்ணை என்னெல்லாம் நக்கல் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் மட்டம் தட்ட முடியுமோ பேச தெரியாம பேசி வெறுப்பை சம்பாதிச்சிடறாள். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு வந்து அவங்க பேசுறது. புதுசா வந்திருக்கிற பொண்ணு எப்படி இருக்கா ஏன் இருக்குன்னு தெரியாம உமாடி கேலி கிண்டல் பண்ணிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தா நாளடைவில் வெறுப்பு தான் காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த நாத்தனாமார்கள்லாம் சும்மா நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், சமையல் பண்ணினா குத்தம், சாப்பாடு இப்படின்னா தேங்காய் துருவிப்பட்டா குத்தம், தேங்காய் நறுக்கிப்பட்டா குத்தம், இந்த கீரையை வந்து கடைஞ்சா குத்தம், கீரையை சும்மா வேக வச்சா குத்தம். எதுக்கு எடுத்தாலும் எங்கள் வீட்டு வழக்கம் அப்படி இல்லை. அவங்க வந்து இந்த மைனி வந்து இப்படி சமைக்கிறா, நாட்டு பொண்ணு தம்பி பொண்டாட்டி மண்ணி இப்படி சமைக்கிறா, அண்ணன் பொண்டாட்டி இப்படி இந்த நாத்திரா மாதிரி தான் அம்மாமாருக்கு சொல்லி கொடுத்து சண்டை உண்டாக்குறது பூரா அந்த நாத்திரா மாதிரி தான். என் வாழ்க்கையை நாசம் பண்ணது என் நாத்தனா மாதிரி தான். சரி, நானும் பொறுத்து நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன், முடியல. ஏமாதியே தோத்துட்டான். ஆனா ஏமாதிக்கு சண்டைக்காரி பேர். ஏமாதி சண்டைக்காரி சொல்றீங்களே, அப்ப எதிராளி அமைதியா இருந்தாங்களோ? ஒருத்தரை பார்த்து சண்டை போடுறான்னு சொல்லும் போது 2 பேரும் தான் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் வஞ்சகன். சண்டையை யார் முதல்ல ஆரம்பிச்சா, இந்த பிரச்சனை எதனால வந்தது, யார் ஆரம்பிச்சு வம்பு இழுத்தா, யார் வாய் அடைக்கிறதுக்கு பதில் கொடுத்துருக்கா அப்படிங்கறத எவன் கரெக்டா அனலைஸ் பண்றானோ அவன் தான் சரியான மனிதன். 2 பேரும் தான் எண்ணெய் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாரு, அவன் 3rd கிளாஸ், அவன் worst கிளாஸ். 3rd 4th இல்ல, worst பர்சன் அது. அப்போ கேட்குறான் இவன், அப்பா வந்து நீங்கள் 2 பேரும் ஊரை சுற்றுறதுலாம் அப்பா சொன்னாங்க. அப்போ நான் ஐயோ எங்கள் நாத்தனார் என்னை சும்மாவே சந்தேகப்பட்டு கொதறி எடுக்கிறா, நீ வெறும் மோசம், உன் சூணுவனையக்காரி வந்து காரி முதல் ஆம்படை ஏன் உன்னை விட்டுட்டு போயிட்டான், நீ சூனியக்காரி அப்படி இப்படி கொதறி எடுக்கிறா, நீ வேற இப்படி இது பண்ணி சொல்லிக்கிறா. சத்தியமாக நான் அவங்களையும் சொல்லுவேன். ஹேமாவதி பொய் சொல்ல மாட்டா, ஆனால் மறதி நிறைய உண்டு. அதுக்கு பேர் பொய் இல்லை, மறதி. எஸ்ஐ லட்சுமண பாண்டியன் அவர் வந்து என்கிட்ட தியானசக்தி வாங்க வரும்போது, வாட்டர் டேங்க் ஏத்தாப்புல வரும்போது நான் அவரை தொட்டு இதெல்லாம் பண்ணும்போது, உனக்கு நீ விருப்பப்பட்ட ஃபீல்டு வேற, ஆனால் நீ வந்திருக்கிற ஃபீல்டு வேற, உனக்கு அந்த சினிமாவில் நடிக்கணும், சினிமா ஷூட்டிங் எடுக்கணும், அதனால் உனக்கு ஆசை அப்படின்னு. சரி, லட்சுமண பாண்டியனுக்கு அப்படி புல்லரிச்சு எப்படி இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு. இப்போதைக்கு நீ வந்து சினிமா துறையில் நீ வந்துட்ட, இதில் உன் மனசை கவனம் செலுத்து. நீ இதில் வச்சு அந்த இது கிடைக்கலேன்னு ஏங்கும்போது நீ இப்போ செஞ்சுட்டு இருக்கிற தொழிலுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும். ஆனால் நீ ஆசைப்பட்ட லைஃபும் கிடைக்கும். நீ சினிமாவில் நுழையணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீ நுழையும் போது வந்து சினிமாவில் வரமாட்டேன். ஆனால் சின்ன திரைன்னு ஒன்று வரும், சின்னதாக ஒன்று வரும். தொலைக்காட்சியில் வந்து டிவிலாம் வரும்ல, அதே மாதிரி இன்னொன்று வரும். என்ன சொல்ல தெரியாமல் உளறிக்கிட்டு இருப்பேன். அது எல்லாருக்கும் இப்போ உள்ள சின்ன திரையை நான் அப்போவே தெரியாமல் உளறியிருக்கேன். அவங்க கரெக்ட் இப்போ தான் அவங்க டேலி பண்ணி பார்க்குறாங்க. அவன் அன்னைக்கே சொன்னான், சொல்ல தெரியாமல் சொன்னான், ஆனால் இப்போ சரியா இருக்கு அப்படின்னு. அப்போ அவருக்கு நான் சொன்னேன், நீ வந்து நீ வந்து வேலைக்கு போ, எஸ்ஐயா இருந்துக்கிட்டு அடுத்த போஸ்டிங் போ, அதுனா டிஎஸ்பியா என்னமோ ஒரு டிசிபி என்னமோ சொல்லுவாங்க. அந்த போஸ்டிங் போனதுக்கப்புறம் நல்லா சம்பாதிச்சுட்டு உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாரிசுகள், உன்னுடைய பேரம்பை நீ வயசானதுக்கப்புறம் உனக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சேவிங்ஸ்னு எல்லாம் வச்சுட்டு அந்த பணத்தை நீ தொடவே கூடாது. அதுக்கப்புறம் உள்ள பணத்தில் நீ சினிமா எடுத்துக்கோ, இல்லை ட்ராமா எடுத்துக்கோ, என்னதை வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னது சரியாக இருந்தால் இந்த லட்சுமண பாண்டியன் கண்டிப்பாக சினிமா துறையில் வந்திருக்கணும், இல்லைன்னா சின்ன திரையில் இருந்திருக்கணும். எனக்கு தெரியல, நான் சீரியல்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். என் பொண்ணு தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்படியே சீரியல் பார்த்தாலும் யார் போடுறா அதெல்லாமா டைட்டிலாக போட்டுட்டு இருப்பாங்க, இல்லை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருப்போமா, என் கணக்குப்படி வந்திருக்கணும். அதே மாதிரி அப்போ அந்த இவர்கிட்ட சொல்லும் பொழுது, நீ என்ன சேரி பசங்களாம் அடிச்சுட்டு வந்தியாமே அப்படின்னு. நான் சேரி பக்கம் வந்தே 2 மாதம் ஆறதே அப்படின்னு. உண்மையில ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு. அப்படியா, சரி அப்படியே அந்த ஸ்டோரினாரு. அப்போது அது கோவத்தில் அடிக்கும்போது, போன வாரம் கூட நான் சேரி பக்கம் வந்தேன் தெரியுமா அப்படி. என்னடா இப்போதான் இல்லைன்னா, அப்போ தான் என் கூட கூட்டிகிட்டு வந்த பசங்க சொன்னாங்க, சார் இப்போ போய் சொல்ல மாட்டான் சார், மறதியில் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான், நம்ம தான் சார் போட்டு வாங்கணும், போட்டு உண்மையாக வரவழைக்கிட்டு இவர் லூஸ் சார், மனசில் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவான், போட்டு வாங்கினா உண்மை பூரா வரும் சார், அது எங்களுக்கு தெரியும். என்னடா உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்களே, மறுபடியும் செட் ஆகிக்கிறீங்களே அப்படின்னு அவர் வந்து சொன்னார். இந்த கதை அடுத்த தடவை சொல்கிறேன், நம்ம சிரிச்சு வயிறு வலிச்சிடும். கடைசியில் போகும்போது சொல்லுவாரு, என் வாழ்க்கையில் இந்த கேரக்டர் என்னால் மறக்கவே முடியாது, அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு போனான் லட்சுமண பாண்டியன். ஆனால் தென்காசியில் எஸ்ஐயா இருக்கும்போது, ஆனால் அந்த நபருக்கு எந்த ஊருங்கிறது எனக்கு தெரியல.
எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் இருக்கணும், இல்லைன்னா சின்ன திரையில் இருக்கணும். படம் எடுக்கிறாரா, இல்லை சீரியல் எடுக்கிறாரா, இல்லை ப்ரோக்ராம் எதாவது பண்ணுறாரா இருக்கணும். நானும் கூகுளில் தேடி பார்த்தேன், வரல. கூகுளில் வரமாட்டேங்குது, யார் யாரெல்லாமோ காமிச்சிட்டு இருக்குது. இது எனக்கு வேண்டாத வேலைன்னு விட்டேன். அப்பா இவன் சொல்கிறான், யாரே சண்முக பாண்டியன் அப்பா அவங்கள பற்றி. நான் அப்பாட்ட ரொம்ப சண்டை போட்டேன், நான் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டுலாம் வெளியில் போயிட்டு ரொம்ப அப்பாவை ரொம்ப கேவலமாக பேசினேன். அப்புறம் தான் அப்பா ரொம்ப அழுதாரு. அப்பா நீங்கள் யாரையாவது நீங்கள் காதலிச்சிங்களான்னு நாங்கள் கேட்டப்பா அப்பா அழுதாரு. ஆமாம் நான் காதலிச்சிருக்கேன், என் காதல் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அழுதாரு. அவன் சொல்கிறான், அப்பா வந்து எங்கள் சின்ன குழந்தையில இருக்கும்போது லீவில் வருவார், இந்த சண்டே ஷூட்டிங் போக மாட்டார். நீங்கள் அப்பா முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு யானை போ போ போன்னு சொல்லுவீங்களாமே, ஏ யானை போ போ போ. அப்புறம் அப்பா உங்களை வந்து ஒட்டகம்லாம் தூக்கிட்டு போவாங்களாமே, நீங்கள் வந்து ஒட்டகம் போ உப்பு மூட்டை என்னத்துக்கு. அவன் விஜயராஜ் என்னை உப்பு மூட்டைலாம் தூக்குவான். அவன் யானை என்னை வந்து யாரும் விளையாட சேர்த்துக்க மாட்டாங்களா, அப்போ யானை எங்கே மீனாட்சி மங்கூர் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குல்ல, அங்கே கூட்டிகிட்டு போவான். யாருமே யானை ஏற்றிக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் யானை கல் இருக்குல்ல, அதில் ஏறி உட்காந்துக்கு. உனக்கு யானை விளையாடணும்னு ஆசையாக இருக்காவா, நான் யானை போடுறேன் அப்படின்னு அவன் யானை மாதிரி போட்டுக்கிடுவான். நான் உட்காந்து யானை போ போ போ, இங்கே போ அங்கே போ அங்கே போ அப்படிமே விஜயராஜ் முதுகில் உட்காந்துக்கிட்டு. அதே மாதிரி அந்த பசங்க கிட்ட அவர் என்னோட பாரதி நான் இப்படித்தான் நான் வந்து யானை விளையாடுவேன், பாரதி நான் இப்படித்தான் நான் வந்து உப்பு மூட்டையும் சொல்லுவேன், அவன் ஒட்டகம்னு சொல்லுவான். அவனை ஒட்டகம் தூக்குறேன் அப்படின்னு எதுலையா திண்டில் உட்கார வச்சுட்டு என்னை முதுகில் தூக்கிட்டு ஒட்டகம் தூக்கிட்டு போவான் விஜயராஜ். அப்புறம் என்னை குதிரை சவாரிலாம் என்னை முன்னாடி உட்கார வச்சு குதிரையெல்லாம் ஓட்டிட்டு போவான். எங்கேயா அந்த கடற்கரை பக்கம் குதிரையெல்லாம் ஓட்டிட்டு போவான். அதுக்கப்புறம் யானை மேலே ஏற்றுவான், நிஜ யானை மேலே. அதுக்கப்புறம் ஒட்டகம் சர்க்கஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு சர்க்கஸ்காரங்களுக்கு காசு கொடுத்து என்னை ஒட்டகத்தை மேலே ஏறி உட்காரச்சு ஒரு வளம் வந்தான் சர்க்கஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ தான் அவன் சொல்கிறான், எனக்கு உயரத்துலேருந்து மேலே கீழே பார்க்கும்போது யாரோ என்னை கழுத்தை நெரிக்கிறா கழுத்தை நெரிக்கிறா, சித்ரா என் கழுத்தை நெரிக்கிறான்னே சொல்லிட்டேன் நான். கழுத்தை நெரிக்கிறாங்க போது தான் உயரத்துலேருந்து கீழே பார்த்தால பயம் வருது அப்படிங்கும்போது இவன் வேகமாக ஓடி வரான் கார் எடுத்துகிட்டு. விஜய் சினிமா தியேட்டர் ஓனர் கூப்பிட்றாரு, இந்த மாதிரி பயப்படுறா என்னாச்சு அப்படின்னு. இல்லையே நான் இவளை வந்து யானையெல்லாம் மேலே ஏற்றிட்டு போயிருக்கேனே, குதிரை ஏற்றிட்டு போயிருக்கேனே, ஒட்டகம்லாம் ஏற்றிட்டு போயிருக்கேனே, அப்போல்லாம் அவன் பயப்படவே மாட்டாளே. அப்புறம் அந்த தமுக்க மைதானத்துலேயும் எங்கேயும் அந்த ஜெயண்ட் வீல் இருக்குல்ல, அதெல்லாம் என்னைய சுற்றி கூட்டி ராட்டினம்லாம் கூட்டிகிட்டு போவான். ஜெயண்ட் வீல்லாம் என்னை சுற்றிட்டு போவானே, என்னை மடியில் உட்கார வச்சுட்டு சுற்றுவானே, அப்போல்லாம் பயப்பட மாட்டாளே அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை ஹிப்னடைஸ் பண்ணி உண்மையை பூரா கறந்தாங்க. அப்போ இவன் சொல்கிறான், அப்பா வந்து உங்களையே நினச்சி எங்களாம் சின்ன குழந்தையில வந்து பாரதி இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பாரதி நான் இப்படி தான் யானை தூக்கிட்டு போவேன், உப்பு மூட்டை தூக்கிட்டு போவேன், பாரதி இப்படி தான் கொட்டு முரசு வச்சு விளையாடுவா, பாரதி இப்படி தான் அப்படி விளையாடுவா, எங்கள் கூட விளையாடும் போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் பாரதி இப்படி தான் இருப்பா, பாரதி அதை பண்ணுவா. நாங்களும் யாரோ பாரதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அம்மா இல்லாதப்போ தான் சொல்லுவாங்க, அம்மா இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. அம்மாட்ட போய் சொன்னோம் அப்படின்னு நினைக்க அம்மா அடிக்கும், நீங்கள் இன்னும் பாரதி நீங்கள் பாரதியை மறக்கலையான்னு சொல்லி அப்பா கிட்ட அம்மா சண்டை போடும். அப்போ நாங்களாம் விவரம் தெரியாதப்போ வந்து ஒரு காலகட்டம்னு போகும்போது தான் நாங்கள் சண்டை போட்டப்போ தான் அப்பா எங்களை வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அம்மா வந்து அவளை படுத்தாத, அம்மாவும் ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்பா சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய காதலெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி அப்பா வாழற வாழ்க்கை நீங்கள் தானாமே, எனக்கும் அந்த மாதிரி பண்ணி விடுங்க. நான் அதனால தான் உங்களை அப்பா வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னை வந்து சகாப்தம்ங்கிற படத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். நீ யாரு, நீ சொல்கிற கதையெல்லாம் எனக்கு தலையை சுற்றுது, ஆனால் நீ சொல்கிறியே நாங்கள் ஊரை சுற்றணும்னு, தயவுசெய்து சத்தியமாக என் புருஷன்கிட்டலாம் சொல்லிடாத, சும்மாவே என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என் நாத்தனாருக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஏற்கனவே ஏகப்பட்ட விபச்சாரம் புத்திர, நீ இதை வேற சொல்லியிருக்க, நான் மறைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைப்பா. அப்போ சொல்கிறான், அப்பா சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு எல்லாமே மறதி உண்டு, மறதினால தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு அப்பாவை பற்றின ஞாபகம் வர்றதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன். அப்புறம் சரி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணுறோம், என்ன அறியாமலே அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், கோடி கணக்கில் எனக்கு பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவனை பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு பாரதி, நான் விஜய் பிரபாகரன்லாம் சொல்ல மாட்டேன், விஜய் பாரதி இல்லை விஜய் பிரபாகரன் தான் சொல்லணும்னா நான் சொல்லிக்கிறேன், நாசமாக போட்டேன், எனக்கு என்ன வந்திருக்கு, பிரேமலதாவோட குழந்தை தானே, அவன் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன. ஆனால் என்னிடம் வரும்போது விஜய் பாரதி வந்தான்.
வந்துட்டு சிவப்பு சிவப்பு சட்டை சிவப்பு வேட்டி சந்தன குங்குமம் எல்லாம் போட்டுட்டு வந்தான். யார்ப்பா நீ அப்படின்னு. எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நீ யாருன்னே தெரியல, நான் எப்படி இல்லை, உங்களே எனக்கு தெரியும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்களே, உங்கள் ஆசீர்வாதம் என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்களே. ஆசீர்வாதம் பண்ணுங்களேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, யாரோன்னு மட்டும் ஆசீர்வாதம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சி இது பண்ணி உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி இசை ஆல்பம் பண்ண போகிறேன். இசை ஆல்பமா? எனக்கு தெரிஞ்ச ஆல்பம் அப்படின்னா ஃபோட்டோ ஆல்பம் தான் தெரியும், கல்யாண ஆல்பம் தான் தெரியும். ஆல்பம்னா எனக்கு ஃபோட்டோ ஆல்பம், வீடியோ ஆல்பம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் இசையில் ஆல்பம்ங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அவ்வளோதான் மறந்துட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஏன்னா நானே அறிவாளின்னு சொல்லிக்குவேன். ஓ இவன் எல்லாம் சொல்கிறான். அவன் அப்பா வந்து உங்களையே நினச்சி நினச்சி ஒவ்வொரு எங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்பா ஒவ்வொரு இடமா காமிச்சு காமிச்சு ஏங்கி ஏங்கி அழுதார் அப்பா. அம்மா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்களாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அப்பா வந்து சொன்னாங்க, இந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையா, சமூக பாண்டியனை கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் இப்போ இல்லைம்பா, இப்போ கேட்டால் இல்லைம்பா, இல்லைன்னு சொல்லுவான். அந்த ஆத்தாளோட புள்ள தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், படமெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு, சகாப்தம் ஷூட்டிங்லாம். நான் எங்கள் வீட்டில் டிவி ரிப்பேராக போச்சு. எங்கள் வீட்டில் ஒரு திருடா இருக்கானே, அந்த லாஸ்ட் பானிபுரி வீடு, நான் ஊரில் இல்லாதப்போ டூப்ளிகேட் போட்டு சாவி போட்டு திறந்து அந்த டிவியை திறந்து பிக்சர் டியூபாக அதை எடுத்து, 2 வீட்டிலும் ஒரே டிவி தானே, எல்ஜி தானே, அது பிக்சர் டியூப்லாம் எடுத்துன்னு போயிட்டு பழைய டியூப் வச்சுட்டு போயிட்டா டிவி ஓடவே இல்லை. ஆனால் கேபிள் பண்ண மட்டும் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கேன். டிவியும் பார்க்கறது கிடையாது என்கிட்ட. அப்போல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல்லாம், அப்போ ஆண்ட்ராய்டா என்னன்னே தெரியாது. அப்போல்லாம் 2015 மறுபடியும் வரான், வந்துட்டு 3 டிஷர்ட் கொண்டு வரான், 4 டிஷர்ட். அப்பா உங்களுக்கு டிஷர்ட் கொடுத்து விட்டாங்க அப்படின்னா. டிஷர்ட்டா? எனக்கு எதுக்கு டிஷர்ட்டு? இந்த டிஷர்ட் அப்பா அவங்கள போட சொன்னாங்க, நீங்கள் உள்ளே போய் போடுங்க. ஐயோ இது ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு. நீங்கள் போடுங்க அப்படி, உள்ளே போய் போடுங்க, பெட்ரூமில் போய் போடுங்க அப்படின்னு. சரி நான் உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு அந்த டிஷர்ட்டை நான் போட்டேன். விஜயராஜு தன்னுடைய அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு எனக்கு நினைவு வர்றதுக்காக அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு, இப்போ எதுக்கு நான் இவ்வளவும் அந்த ஒலி அறிவை பற்றி பேச வரேன்? நான் மெண்டல் கிடையாது, பைத்தியம் இல்லை, எங்கேருந்து பிடிச்சி எங்கேயோ கொண்டுட்டு வரேன். நான் கரெக்டாக தான் வரேன் பாயிண்ட்டுக்கு. அவன் வந்து டிஷர்ட் கொடுக்க நான் உள்ளே போகிறேன். அந்த டிஷர்ட்டை போட்ட உடனே எனக்கு என்னமோ மாதிரி தெய்வீக உணர்வு வந்துச்சு, தலையை விருன்னு சுற்றிச்சு. அந்த டிஷர்ட்டோட வரேன், ரொம்ப பெருசாக இருக்குப்பா அப்படின்னு. நீ உள்ளே போயிட்டு இன்னொரு டிஷர்ட் கொடுக்குறான், இந்த டிஷர்ட்டை கழட்டிட்டு இந்த டிஷர்ட்டை போடுங்க அப்படின்னா. போட்டுட்டு வாங்க, இந்த டிஷர்ட்டை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னா. சரிண்ணே அந்த டிஷர்ட்டை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த டிஷர்ட்டை போட்டு இதுவும் பெருசாக தான் இருக்குது அப்படின்னு. திருப்பியும் இல்லை இது கொடுங்க அப்படின்னு 3வது டிஷர்ட்டு அதையும் கொடுக்குறான். கொடுத்துட்டு இதையும் கொடுத்துட்டு இதுவும் லூஸாக தான் இருக்குது அப்படின்னு இன்னொரு டிஷர்ட் கொடுக்குறான். சரி இதுவும் லூஸாக தான் இருக்குது, சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு போயிட்டான். போயிட்டு ஏன் அளவுக்கு அதே டிஷர்ட்டை சின்னதாக ஆக்கி அழகாக கொண்டு வந்துட்டு, அப்பா அந்த டிஷர்ட்டை அவங்கள போட்டுக்க சொன்னார் அப்படின்னு. எனக்கு எதுக்கு டிஷர்ட்டு அப்படின்னு. இல்லை போட்டுக்கோங்க அப்படின்னு. அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இனிமேல் உள்ளுக்குள்ளே டிஷர்ட்டு இல்லை வெளியிலையோ டிஷர்ட் போட்டுட்டு தான் நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு அப்பா சொன்னார். எனக்கு புரியலையே ஏன் அப்படின்னு. உங்களுக்கு டிஷர்ட்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் பிடிக்கும் அப்படின்னு. அப்படியே போட மாட்டேங்கிறீங்க. இல்லை நான் டிஷர்ட் போட்டதுக்கு என் தம்பி கோபாலகிருஷ்ணன் ரொம்ப அடித்து நொறுக்கிட்டான், அதுலேருந்து எனக்கு டிஷர்ட்னாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. டிஷர்ட் போடவே எனக்கு பயமாக இருக்குது, டிஷர்ட்டு பேரை கேட்டாலே பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை நீங்கள் இந்த டிஷர்ட் போடுங்க அப்படின்னு. நான் போட்டுக்கிறதுக்கு எனக்குன்னு போட்டுக்க பயமாக இருந்தது. இல்லை இது எனக்குன்னு கொடுத்து போகும், நான் போட மாட்டேன் அப்படின்னு அந்த டிஷர்ட் 3 டிஷர்ட் வாங்கிட்டு வந்தான், எனக்குன்னு கொடுத்துட்டு அவன் போயிட்டான். எதுக்கு அந்த டிஷர்ட் போட சொல்கிறேன்? ஏதோ ஒரு ராத்திரி 12:30 மணி 2 மணி இருக்கும், ஏதோ ஒன்று என்னை தட்டி எடுப்பது, நீ அந்த டிஷர்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். அந்த டிஷர்ட்டை எடுக்கிறேன். எடுத்துட்டு இது 2015 நடக்குது. ஆமாம் 2015 நீ இங்கே வந்துட்டு போயிருக்கான்னு உடனே தான் அந்த பிரேமலதா வந்து நீ வந்துட்டு போறியா ஆப்பா தான் இவன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பா, கேப்டன் வந்து கல்யாணம் ஆன உடனே என் மேலே உள்ள கோவத்தில் அவர் முதல்ல சம்பாதிச்ச செயின் இருக்குல்ல அதை வந்து என் கழுத்தில் போட்டு விட்டாரு. வெக்கமா இல்லை உனக்கு போய் சொல்றதுக்கு? வெக்கமா இல்லை? மானங்கட்டவளே, மானங்கட்ட விபச்சாரி. எனக்கு சில நபர்கள்ட்ட இருந்து டெலிலிங் வந்தது. ஒன்று நக்கீரன் கோபால்,
இன்னொன்று இன்னும் சில நபர்கள், முக்கியமான நபர்கள் யார் யாரோ பார்த்துருக்குறாங்க, நான் அந்த வேசி விபச்சாரி அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு டெல்லிங் வந்தது. அவர்களுக்காக, முக்கியமாக நக்கீரன் கோபாலுக்காக நான் அந்த வார்த்தைகளை நான் இனிமே சொல்லாத நிப்பாட்டுறேன். பிரேமலதாக்கெல்லாம் பயந்து கிடையாது. சி மானங்கிட்டவ, அவ விபச்சாரி தான் உண்மையிலேயே. அந்த சட்டப்படி என்னைய வந்து உள்ள என்னை திட்டுறதுனால உள்ள போட போறேன் அப்படி அதுக்கெல்லாம் பயந்து போய் இல்லை. சில நல்ல உள்ளங்கள், என்னை மதிப்பவர்கள், அவர்களுக்காக நான் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறதை நிறுத்திக்கிறேன். ஆனா அந்த பிரேமலதா விபச்சாரி தான், பலவட்ட தான். விஜயகாந்தை தவிர பல பேர்கிட்ட படுத்து எந்திரிச்சான். 2 பசங்க மேலேயும் தலையில கை வச்சு, இந்த பக்கம் விஜய் பிரபாகரன் தலையில கை, இங்க சண்முக பாண்டியன் தலையில கை வச்சு, கேப்டனை தவிர நான் எவன் கூட படுக்கல அப்படின்னு சத்தியம் அடிச்சேன். நான் சத்தியம் பண்ணுவேன், இந்த உலக மக்கள் மேல நானே சொல்றேன், எல்லார் மேலேயும் சங்கரை தவிர நான் எவன் கூட படுக்கல. சங்கர். ஆனா விஜயராஜு என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவன் கழுத்துல தாலி கட்டிட்டு ரூம்ல கூட்டிட்டு போய் என்னை முடிச்சிட்டான், என்னை அறியாம பண்ணிட்டான். அது கூட எனக்கு இப்பதான் ஞாபகம், அது பொய் இல்ல, மறைப்பு இல்ல, ஞாபகம் இல்ல, இப்ப சொல்றேன். சரியா? அதுக்கு பேரு கள்ள உறவு கிடையாது. ஓகே, இப்போ சொல்றான். அப்போ இந்த நான் சண்முக பாண்டியன் சொல்றேன், என்னோட கணவன் வந்து மோசமானவன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விரட்டி விட்டுட்டேன். என்னோட கணவன் வந்து இந்த சங்கர், 2வது முதல் கணவன் வந்து டிஆர் மகாலிங்கத்தோட தம்பி பையன். அவன் வந்து என்ன பண்ணா, என்னோட நாத்தனார் சாரதா இருக்காளே, எங்க ஆத்துல வந்து எனக்கு நெக்லஸ் எல்லாம் போட சொல்லி பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கின மாமியார் ஆத்துல, நீ ஒண்ணுமே போட்டுட்டு வரலை, 5 பவுன் கூட போட்டுட்டு வரல, நகையே இல்லாம ஒரு பொண்ணை கொண்டு எங்க தலையில கட்டி விட்டு நாத்தனார்களை தான் பிடிச்சி உள்ள வைக்கணும். ஒரு திருமணம் வந்து ஃபெயில் ஆகுதுன்னா முதல்ல நாத்தனாரை அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் கண்டிப்பா நாத்தனார்களை தான் அரெஸ்ட் பண்ணணும். நாங்களும் அங்க இல்லவே இல்லை, போன்ல பண்ணிருப்பேன்ல. நாத்தனார்களையும் மாமியாரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா அந்த திருமண பந்தம் ஏன் முறிவானதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். நாத்தனார் மட்டும் இல்ல, இந்த அத்தை பொண்ணு, சொத்த பொண்ணு, மாமன் பொண்ணுன்னு ஒரு மூதேவிகள் இருப்பாருங்க. எங்க அத்தை பையன், எங்க சித்த பையன் அப்படி இப்படின்னு எதையாவது கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவளுகளும் பண்ணுவாளுங்க. அதை கொஞ்சம் கவனிக்கணும். இவ வந்துட்டு உனக்கு ஒண்ணுமே போடல, உங்க ஆத்துல ஒண்ணுமே போடல, அப்படி இப்படி எங்களுக்கு இருந்து நெக்லஸ் போட்டா, உங்ககிட்ட நெக்லஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கணும்னு எங்க அப்பாக்கு வந்தோடனே நான் சொன்னேன், என் ஹஸ்பண்டுக்கிட்டையும் சொன்னேன், நெக்லஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க தங்க என்ன குத்தி காமிச்சிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க ஒருத்தருடைய தாம்பத்திய உறவுக்கு நெக்லஸுக்கு என்னங்க சம்பந்தம்? நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயாச்சு, தாம்பத்தியம் வச்சு பண்ண போறோம், உனக்கு ஒன்னத்துக்குமே நீ லாயக்கு இல்லை. நானும் சரி உலகத்துக்கு வெளி வேஷம் போட்டு நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நகையெல்லாம் வச்சுட்டு குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு திருமண தம்பதி வச்சுக்கிட்டோன்னே வச்சுப்போமே, இந்த திருமண தம்பதிகளுக்குள்ள இந்த நகையை வச்சுக்கிட்டு தான் பிரச்சனை உண்டு பண்ணணுமா? அற்புதமான அந்த தாம்பத்தியம் வச்சுக்கணுங்கிறதுக்கு தானே ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி கல்யாணம் பண்றோம். அது அந்த தங்க நகை போடல, ஆடிச்சீர் பண்ணல, வெள்ளி லோட்டா கொண்டு வரலன்னு இப்படி இல்லாம சொல்லி அந்த தம்பதிகளை பிரிக்கிறது. அப்புறம் அவங்க கிடைக்கிறதெல்லாம் ஏன் அனுபவிக்க கூடாது? கள்ள உறவுகளுக்கு காரணம் இந்த மொட்டை சாஸ்திரங்களும் தான். இந்த சீர் கேட்கறது, வாடிக்கு லோட்டா கொண்டு வா, வெள்ளி லோட்டா கொண்டு வா, தங்க நகை நெக்லஸ் போடு, செயினை போட்டு 5 பவுன்ல நீங்க போடுறேன்னு சொன்னீங்களே, தீபாவளி போடுறீங்களே, போடலையே, இதெல்லாமா ஒரு தாம்பத்தியில ஒரு வாழ்க்கைக்கு இதெல்லாமா பிரச்சனை? திருமண வாழ்க்கைக்கு அப்ப நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். ஒரு திருமண வாழ்க்கைக்கு இந்த நெக்லஸ் இல்லாத இருந்தாதான் நம்ம போய் வாழணும்னா எனக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லை. ஆனா வாங்கிட்டு வந்தான் யாரு? மகேஷ். தலை தீபாவளிக்கு அவனே நெக்லஸ் வாங்கிட்டு வந்தான், போட்டான். உங்க ஆத்த எங்க வீட்டுக்கு போகும்போது உங்க ஆத்துல போட்டான்னு சொல்லணும். அந்த இடத்துல நான் அவனை பாராட்டுறேன். அப்புறம் எனக்கு உடம்பு முடியலன்னு எங்க ஆத்துல செலவழிக்க மாட்டான் அப்படின்னு உடனே பைசாலாம் கொடுத்தது மகேஷ். அங்கேயும் நான் அவனை பாராட்டுறேன். ஆனா எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தது, அப்போக அவன் அன்னேச்சரை வச்சுக்க சொல்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. கோடி எனக்கு கொட்டி கொடுத்தாலும் அன்னேச்சர் செக்ஸ் பண்ணுனா நான் அதை மாட்டேன், எனக்கு அது பிடிக்கல. அதனாலதான் நான் விட்டு விலகி வந்தேன். இங்க 2வது திருமணம் சங்கர் கூட இது பண்ண உடனே சங்கருக்கு வந்து அவன் என்ன பண்றான், முதல்ல சம்பாதிச்சுட்டு தங்க செயின் வாங்கி கழுத்துல போட்டுக்கிறான். 2 பவுன் கூட இருக்காது, 1.5 பவுன் தான் இருக்கும். அது அந்த செயினை போட்டுக்கிறான். போட்டுட்டு கழுத்துல போட்டுட்டு வீட்டுல வந்து உட்கார்றான்னா, என்னை பத்தின ஜாதகம் வந்திருக்கு, இந்த மாதிரி பொண்ணு இருக்குன்னு உடனே மறுநாளே பொண்ணு பார்க்க கிளம்பி வந்துட்டான்.
டக் டக்குன்னு 11 நாள்லேயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆன உடனே என்ன பண்ணுறான், எனக்கு ராசியான பொண்டாட்டி அப்படின்னு கல்யாணம் ஆன மறுநாள் அந்த செயினை தூக்கி எங்கள் இடத்துல போட்டு விடுறான். இந்த சம்பவத்தை நான் பாண்டியன்ட்ட சொல்கிறேன், சண்முக பாண்டியன்ட்ட. என்னதான் கல்யாணம் ஆகி வந்தவொடனே எனக்கு தான் முதல்ல சம்பாதிச்ச செயினை தூக்கி எனக்கு போட்டு விட்டான். ஆனாலும் அவன் என்னை தொடும்போது அவன் ஒரு கிரிமினல், அவன் தப்பானவன்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனை தொடர்றதுக்கே நான் அருவறுப்பு பட்டேன். அவன் என்னோட பெண் உறுப்புக்குள்ளே உள்ள விடாமல் நான் தட்டி தட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் பயங்காட்டதுனால அருவறுப்பு பட்டுக்கிட்டு அவனை தொடும்போதெல்லாம் இவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, இவங்ககிட்ட தப்பு இருக்குது, இது நம்ம வாழ்க்கை இல்லைன்னு சொல்லும்போது வயிற்றுல குழந்தை தங்குதான் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம், தங்குதான் பார்ப்போம், அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கின உடனே அவனை தொடவே விடலை. இந்த சம்பவத்தை நான் சண்முக பாண்டியிட்ட சொல்லியிருக்கேன். இவன் அங்கே போய் சொல்லியிருக்கான். இவன் என்ன பண்ணா, அப்படியே பிளேட்டை திருப்புறா. கல்யாணம் ஆகி வந்த உடனே விஜயகாந்த் தான் முதல்ல சம்பாதிச்ச செயினை தூக்கி பிரேமலதா கழுத்தில் போட்டாங்க. ஆட மூதேவி. ஒரு வருஷமா 2 பேரும் டைவர்ஸ் ஆக போறோம். டைவர்ஸ் பத்திரிக்கை அவங்கள கிழிச்சாங்களேடி, மறந்து போச்சா? பத்திரிக்கையா கிழிச்சாங்களே, மறந்து போச்சா? விவாகரத்து வரைக்கும் போச்சு. உனக்கு செயின் போட்டான். அவன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான், பிரேமலதாக்கு தங்க நகை மேல ரொம்ப ஆசை, பணம் வந்தோடனே இந்த பணத்தை வாங்கிட்டு போய் தேர தங்க கடைக்கு போய் நகையை பூரா அள்ளி 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 போட்டுக்கிறா, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. நானும் அவனும் பௌர்ணமி சந்திக்க போகும்போது, திருமணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பௌர்ணமி காதலர்கள் தான். இதுக்கு பேர் கள்ள உறவு இல்லை, இது ஒரு தெய்வீகமான உறவு. நாங்களுக்குள்ள செக்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டோம். ஆனாலும் அவன் எப்போ பிரேமலதா கிட்ட செக்ஸ், மாமியார் பேச்ச கேட்டுக்கிட்டு மாமியார் சொன்னாலேங்கிறதுக்காக வேண்டி செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னு சொன்ன, அவனை தொட்டவனே நான் தெரிஞ்சிச்சு நீ மனைவி தொட்டுட்ட அப்படின்னு. இனிமே நம்ம 2 பேருக்குள்ள பௌர்ணமி காதல் கிடையாது, நீ அவளோட புருஷனாவே இரு. இல்லை நான் குழந்தை தங்குதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் தொடமாட்டேன். 2வதும் குழந்தை கொடுத்ததுக்கப்புறம் நான் வெறுத்துட்டேன். நான் நீ பிரேமலதாவோட புருஷன் தான். இல்லை எனக்கு பிரேமலதா எனக்கு பிடிக்கலன்னா என்னதுக்கு 2வது குழந்தை கொடுத்த, நீ எதுக்கு கொடுத்த? அதுக்கப்புறம் இவன் வருவான், அக்ரஹாரத்துக்கு வருவான், சாட்டை எடுத்துக்கிடுவான், தன்னைத்தானே அடிச்சுக்கிடுவான். நான் பண்ணது தப்பு தான், பிரேமலதா கல்யாணம் பண்ணது தப்பு தான், 2 குழந்தையை கொடுத்தது தப்பு தான், நான் அவசரப்பட்டிருக்க கூடாது, நான் அவளால் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கிறேன். பிரேமலதா பணத்தை கண்டவொடனே செயினை வாங்கி அது போல அக்காக்கெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன இவங்களுக்கா சம்பாதிக்கிறது? ஏன் அண்ணன் தம்பி என்னோட அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறா, இவன் எதுவுமே வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறான்னு வந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்படி வா வழிக்கு. உனக்கு உன் குடும்பத்துக்காக தானே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நானும் விஜயகாந்தம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்களுக்குள்ள செக்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா உலக நன்மைக்காக நாங்கள் பிறந்திருக்கோம். எங்களுக்குள்ள தாம்பத்தியமே இல்லாம தான் நாங்கள் குடும்பம் நடந்திருக்கோம். ஆனால் அந்த சமுதாயம் சும்மா விடுமா? நாக்க நெருப்பா தேள் கொட்டுற நாக்கு உள்ள சமுதாயம். குர்த்தி கர்ப்பப்பை கோளாறு உள்ள போட்டு ஐயரெட்டு பிள்ளையை கெட்டிக்கிட்டாங்க. அவ ஒரு பிள்ளை பெற்று கூட லாய்க்கல. ஆனால் விஜயகாந்த்லேருந்து சக்தி வாங்கிட்டு போவாங்க, விஜயகாந்தோட சாப்பாடை வாங்கிட்டு போவாங்க, விஜயகாந்த்லேருந்து காசு வாங்கிட்டு போவாங்க, எங்கிட்ட இருந்தும் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் எங்கள் 2 பேரையும் பின்னாடி கூடி கொதறிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சமுதாயம். நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டும் போகும், நம்மளை பின்னாடி கொதறி எடுக்கும். இதுதான் நம்மளை அறியாமலே நம்ம யாருக்கும் கொடுக்கும் பொழுதும் அந்த நபர் சரியான நபரா, நன்றியோட இருப்பானா, பொருளை மட்டும் வாங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு அங்கே எவனாவது கொடுக்கறானா தேடி போவானா? விஜயகாந்த் செய்த மாபெரும் தவறு. விசுவும் அதே தான். தப்பான நபர்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, நன்றி கெட்ட நபர்களுக்கு. இப்போ வரேன். அந்த டிஷர்ட் போட 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 எனக்குள்ள தெய்வ சக்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குழந்தை வாசல்ல, இப்போது அந்த 2 வயசு குழந்தை ஒன்று மேலே 4வது ஃப்ளோரில் யூபிக்காரங்க பீகாரிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை நடக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க. அது தெருவா அலையும், வீடு வீடா பிச்சை எடுக்கும். அவங்க வீட்டில் திங்கும், இவங்க வீட்டில் திங்கும். பீகாரிக்காரங்கள்ட்ட அப்புறம் யார் வீட்டுக்கு போகிறோமோ அந்த பொருளை திருட்டிட்டு போகும். 99% அந்த குழந்தைகள் திருட்டு குழந்தைகள் தான். வீடு வீடா போகும், என்னத்தை பண்ணும், அது அப்படிதான் அலையும். குழந்தை எங்கே போயிருக்கணும் கூட எவளும் தேட மாட்டா. புருஷன் பகல வந்தாலும் சரி பெற்றுக்கிட்டு ஆட்ட செக்ஸ் வச்சுட்டு புள்ள வெளியில் சுற்றிட்டு இருக்கும். என்னோட வீடு ஃபர்ஸ்ட் வீடு, முதல் வீடு. அந்த குழந்தை, அந்த சிவம்ங்கிற பையன், அந்த சின்ன குழந்தை மற்ற குழந்தைகளோடலாம் விளையாடின்னு இருக்குமா. விளையாட சேர்த்துக்க மாட்டாங்க. 2.5 வயசு குழந்தைய யாராவது சேர்த்துப்பாடா? பெரிய பசங்களாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால இது ஓன அழும். அவன் பால் கேட்டால் பாலை பிடிங்கிட்டு போகும், அதுக்கும் அழும். அப்புறம் அந்த அக்கா கறியோ யாரோ திங்கிறதுக்கு வாங்கிட்டு வரா, அதுக்கு கொடுக்கலன்னா அதுக்கும் எப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்கும். அதனால இது குழந்தை தானே அழறதுன்னு நாங்கள் கண்டுக்கிறவே மாட்டோம். நான் அன்னைக்கு நான் நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்லாக்ஸ் இது வரைக்கும் முக்கால் பேண்ட்
புதியங்காலுக்கு மேலே, புதியங்கால்லேருந்து இவ்வளோ இன்ச்சு அந்த பேண்ட்டு டிஷர்ட் அதையும் போட்டுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் மத்தியானம் நேரம் என்றைக்குமே தூங்க மாட்டேன், அன்னைக்கு மாதிரி சும்மா தூங்கினேன். அப்படி நல்லா அப்படி அசந்தோடனே அந்த குழந்தையோட அழுகை கேட்டுது. எப்போதான் அழும், அது எப்போ பார்த்தாலும் அழும். ஆனால் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் அன்னைக்கு அந்த குழந்தையோட அழுகை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சே இல்லையே, இந்த 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 குழந்தையோட அழுகை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆபத்தில் இருக்குது. ஆபத்து இல்லை, ஆனால் அது ஏதோ ஒரு வேதனையில் இருக்குது, அது பயத்தில் அழறது. ஆனால் அது ஏதோ பிரச்சனையில் இருக்குது, அது தெரிஞ்சிச்சு. ஒருவேளை நமக்கு எல்லாரும் நம்ம லூசுன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை நமக்கு எதாவது பிரமையாக இருக்குமோ. டக்குன்னு எந்திரிச்சிட்டு நேராக பாத்ரூம் போயிட்டு யூரின் போனேன். யூரின் போயிட்டு கை காலெலாம் நல்லா அலம்பிட்டு மூஞ்சியை நல்லா சலப்புன்னு அலம்பினேன். அப்பவும் அந்த குரல் கேட்டுச்சு வித்தியாசம். நம்ம தூக்கத்தில் விட தெளிவாக தான் இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போது நம்மளை பற்றி கிறுக்கு பட்டம், மெண்டல் பட்டம், லூசு பட்டம் கட்டுறவங்கலாம் யாரு? நம்மளை பிடிக்காதவங்களாக தான் இருக்கணும்னு அங்கே சந்தேகப்பட ஆரம்பித்தேன். என்ன பண்ணேன், அந்த கதை அப்படி திறந்தேன். எப்போவுமே இந்த டிஷர்ட்டு இதோட நான் வெளியில் வர மாட்டேன். டிஷர்ட்டுக்கு மேலே நைட்டி போட்டு வெளியில் போவேன், இல்லைன்னா நம்ம டாப்பு போட்டுட்டு போவேன். டாப் போட்டு தான் வெளியில் போவேன். இப்படி லேஸ் அப்படி கதவை திறந்துட்டு இப்படி பார்த்தேன், குரல் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அந்த குரல் மட்டும் வர்றது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு ஸ்டெப் அந்த படியை விட்டு இறங்கி யார் நம்ம உள்ள டிஷர்ட்டோட இருக்கிறத பார்த்துக்கிட்டேன். நான் அம்மனமாவா நிற்கிறேன், ஆனாலும் ஒரு பயம். அப்படி பார்த்தா குழந்தையோட தலை தெரிஞ்சுது. சைக்கிள் வெக்கமாவது மானமாவது என்னன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இல்லை பார்ப்போம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். வேண்டாம், மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெருமாள் விளையாடிட்டு இருந்தான் தமிழ்நாட்டுக்கார பையன். எங்கேயோ இடிக்குதே இப்போ. அப்போ நான் பெருமாள் இலை பெருமாள் அப்படின்னு, என்ன மாமி அப்படின்னா, இல்லை அந்த பையன் அழுதுட்டு இருக்கான் பாரு, இவன் அழுதுட்டு இருக்கான், என்னாச்சுன்னு பாரு, நான் இங்கே இது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், நான் கீழே இறங்க முடியாதா, நீ பாருடா அப்படின்னு. உடனே அவன் மாமி அவன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான் மாமி, அவனுக்கு வேறு வேலை கிடையாது அப்படின்னு அவன் அங்கேருந்து பதில் சொல்கிறான். இல்லலே, எப்பவும் உள்ள அழுகை இல்லலே, எப்பவும் உள்ள அழுகை எனக்கு தெரியும், இது வேற மாதிரி அழுகை, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, வந்து பாரு அப்படின்னு. இல்லை மாமி, இல்லை அப்போ வரப்போறே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. இல்லை மாமி நான் வரேன் அப்படின்னு வந்தான். வந்துட்டு இப்படி பார்த்தான், ஐயோ மாமி அப்படின்னா, என்னடாச்சு அப்படின்னா. மம்மி அவனோட கை, இந்த பிஞ்சு கை, இந்த 4 கை, இந்த 4 விரலும், இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, சைக்கிள் செயின் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிள் செயினுக்குள்ள 4 பிஞ்சு விரலும் இப்படி உள்ள மாட்டிக்கிடுச்சு. அது என்னத்த பண்ணித்தோ சேட்டை பண்ணித்தோ அது உள்ள மாட்டிக்கிச்சு. குழந்தைக்கு இப்படி எடுக்க தெரில, இப்படியும் திருப்ப வர மாட்டேங்குது, அப்படியும் திருப்ப வர மாட்டேங்குது, சிக்கிக்கிருச்சு. அது வந்து இப்படி சிக்கின்றுச்சு, இப்படி எடுக்க வரல, அப்படி எடுக்க வரல. அந்த இதை வந்து பூட்டியிருக்கான். அதாவது அந்த சைக்கிள் பூட்டப்பட்ட சைக்கிளில் வந்து ஒன் சைடாக தான் அந்த இப்படி போயிட்டு வரும். அது விளையாடும் போது அந்த அந்த இது வந்து சிக்கிருச்சு. அந்த குழந்தை வலியில் அழுதுருக்கு. மாமி செயினில் வந்து சிக்கிருச்சு. அப்போ நான் சொன்னேன், அதை அந்த ரிவர்ஸ் அப்படி திருப்பிடா, சைக்கிள் அப்படி அந்த பெடலை வந்து இப்படி ரிவர்ஸாக திருப்பு, உனக்கு வெளியில் வந்துடும் அப்படி. மம்மி சைக்கிள் பூட்டிருக்கு மாமி அப்படின்னு. இப்போ சைக்கிள் யாரோடதுரா அப்படின்னு. மம்மி எனக்கு தெரியலையே அப்படின்னு. நானும் யாரோட பைக்கு யாரோட இதுன்னு நான் கவனிக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டு வாசல் தான் எல்லாம் நிற்கும், பைக்கு சைக்கிள்னா. ஃபர்ஸ்ட் ரூம் தான், கிரவுண்ட் ஃப்ளோர் தானே, அதனால எல்லாமே நிற்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லை இந்த சைக்கிள் யாரோடது அப்படின்னு. சரி இனிமே அப்போதான் நான் உணர ஆரம்பித்தேன், நம்ம ஒரிஜினல் ஹேமா வேற, நிஜமான ஹேமா வேற. ஒரிஜினல் ஹேமா வேற, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஹேமா வேற. எப்போ நம்ம சங்கர் கூட நம்ம அவன் இயற்கை புணர்வு வச்சுக்கும் போது, இது நம்ம லைஃப் இல்லை, இது நம்மளோடது இல்லை, நம்ம அறுவர் பட்டு நம்ம எந்திரிச்சோமே, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற, அப்படி அழுதோமே, நம்ம வாழ்க்கை வேற அப்படின்னு. அப்போ ஹேமாவதி, உண்மையான ஹேமாவதி வேற, இது வேற. டக்குன்னு சைக்கிள் யாரோடது, சைக்கிளே நீ யாரோடது அப்படின்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது சந்தோஷோடது. சந்தோஷோடதா, சரி அப்படின்னு சொல்லிட்டு
இல்லை அந்த மேலே சந்தோஷம் இருக்கான்ல அவனை கூப்பிடு அப்படின்னு. இது சந்தோஷோட சைக்கிள்டா. கூப்பிட்றான் யாருமே என்னன்னு கேட்கல. அவ்வளோதான். இந்த வெக்கம் மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு டகார்னு இறங்குனேன். மேலே டிஷர்ட்டு இந்த அவ்வளோதானே. மனமா ஒன்றும் இல்லையே, துணி போட்டிருக்கேன்ல. எப்பவுமே மாடிப்படியில் ஏறினா ஒரு படி ஏறினா கால் அப்படி வலிக்கும். இன்னும் ஒவ்வொரு படியாக ஏறுறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடும். ஆனால் என்ன அறியாமலே விறுவிறுன்னு மேலே ஏறணும். செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு சந்தோஷ் வீட்டு கதவு. உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது, உனக்கு காதே கேட்காதா? சைக்கிள் சாவி கீழே இருந்து போடுனா நீ போட மாட்டியா நீ? ஆஹா. அதுக்கு முன்னாடி இவன் கேட்கும்போது எடுக்க முடியலன்னொன்னே எங்கள் ஏற்ற மாதிரி சுதீர்னு வருங்க. சுதீர் அப்படி சுதீர்னு சொல்லி கூப்பிட்டேன். அவன் அப்படி ஏதோ மொபைலில் நோண்டிக்கிட்டு இருந்து இப்படி பார்த்தான். இந்த பாறை இவனை கொஞ்சம் பாறை, இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைனோடனே அவன் கட்டுக்கையில் பேசாமல் இருந்தான். சுதீர் அப்படின்னு சொட்டக்கு போட்டு ஒரிஜினல் ஹேமாத்தையே கூப்பிட்டேன். இப்படி பார்த்தான். ये बच्चा को कुछ तो तकलीफे आके देखो அப்படின்னு. அவ்வளோதான். முதல்ல மாட்டேன் அப்படி கண்டுக்காம இருந்து சட்டார்னு வந்தான். வந்துட்டு இப்படி பார்த்து ஐயோ அப்படின்னா குழந்தை இது கையில் சிக்கிருச்சு அப்படின்னு அவனும் எடுக்க முயற்சி பண்ணுறான், எடுக்கல. அப்புறம் இவன் சந்தோஷோட அப்பாட்ட சாவியை போடுன்னா இவன் கியூ சாவி சாவியே அப்படின்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. விறுவிறுன்னு போயிட்டு சாவி கேட்டால் நீ கொடுக்க மாட்டியா நீ? ஆண்டி நீயா கேட்ட? ஆமாம் குடு சாவி அப்படின்னு. சாவி எடுத்து மேலேருந்து இப்படி நான் மேலே கீழே போய் கரெக்டாக சுற்றி உட்கார்ற இடத்துல உட்காந்துருக்கிற கரெக்டாக நடுவில் வந்து விழுந்துருச்சு. எடுத்தான், திறந்தான், குழந்தையோட கையை அப்படி எடுத்துட்டான். அப்போது நான் அதுக்குள்ளே விறுவிறுன்னு வந்துட்டேன். தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்டு நல்ல தடவு அப்படின்னு. அப்போ சுதீர் வந்து என்ன பண்ணான், நல்லா அப்படி தடவிட்டு குழந்தையோட அப்படி கை அந்த குழந்தையோட கையை உன் நெஞ்சில் அப்படி அழுத்தி வச்சுக்கோ அப்படின்னு. அழுத்தி சூடு கொடு அப்படின்னு. சூடு கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சூடு கொடுத்தா குழந்தை கை சரியாயிடுச்சு. பெத்தவ மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கா, டிவி பார்த்துக்கிட்டு மால் போட்டுக்கிட்டு இருக்கா, துட்டு சம்பாதிக்கிறானா. பிள்ளைக்கு இங்கே இருக்கு, பெத்த வயிறு கூட காட்டி கொடுக்கல, அப்படி இருக்காளுங்க. இவளுக்கு உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு தான் பிள்ளை பெற்றுக்கோளுங்க. உடம்பு சுகத்தில் ஆசைப்படணும், பிள்ளை பெற்றுக்கணும். உடம்பு சுகத்துக்கு ஆசைப்படணும், பிள்ளை பெற்றுக்கணும். இதுதான் உங்களுக்கு வேலை. இவங்களுக்கு இதுதான் வேலையே. அப்புறம் எப்படி குழந்தைக்கு ஆபத்துனா எப்படி தெரியும்? இது கடைசி 4வது குழந்தை, 4ஓ 5ஓ. அதுக்கப்புறம் அந்த குரலை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத 2003 இருந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று புருஷனை பிரேமலதாவோட வாக்குப்படி புருஷனை துரத்தி விட்டேன். உண்மையிலேயே நான் புருஷனை துரத்தி தான் விட்டேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, புருஷன் தான் என்னை வேண்டாம், நீ ஒரு வேசி விபச்சாரி, நீ ஒரு பலவட்டை, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு. அவன் தான் என்னை வேண்டாம்னு சொன்ன மாதிரி கதை திருப்பி விட்டுட்டு இருப்பான். எப்படியோ அப்போது இத்தனை வருஷங்கள் கழித்து எனக்கு அது மாதிரி நிறைய குழந்தையெல்லாம் நான் காப்பாற்றிருக்கேன். இன்னொரு குழந்தைய காப்பாற்றினேன், அது அடுத்த கதையில் சொல்கிறேன். ஒலி அறிவை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே ஒரு குழந்தைய எறும்பு கடிச்சிருக்கிறத இங்கேருந்து ஒலி அறிவு கேட்டு குதிச்சு ஓடி போய் அந்த குழந்தை எறும்பு படக்குன்னு தூக்கி, சின்ன குழந்தை தான், அதான் பிஆரிக்காரா 2.5 வயசு குழந்தை உடம்புல உள்ள ஜெட்டி சட்டை எல்லாத்தையும் கொடுத்து அம்மனமாக்கி பூராத்தையும் தட்டி விட்டுட்டு டகான்னு எடுத்து இது பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், உள்ளுக்குள்ளே டாப்பு இந்த டிஷர்ட்டே போட்டு நைட்டி ஏற்படுறதில்ல, பட்டான்னு என் நைட்டி கட்டிட்டு அந்த அப்படியே அந்த நைட்டியால் ஃபுல்லாக உடம்பை பூரா தட்டி விட்டுட்டு குழந்தைய காப்பாற்றிட்டு மேனகிட்ட போய் சொன்னேன். அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட, பாரு குழந்தை இந்த மாதிரி இது பண்ணியிருக்கா, எறும்பு கூட கிடையாது, அவளுக்கு திட்டி விட்டான் மேனகா. சரி நீ போ, நான் அந்த குழந்தைய மேலே அனுப்பிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுவும் ஒலி அறிவை வச்சு குழந்தை ஆபத்தில் இருக்கா அப்படிங்கிறது அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கிறேன். எப்போ 2003 வந்துட்டு எல்லாரையும் மறந்ததுக்கப்புறம் விஜயகாந்தோட டிஷர்ட்டு அவன் சொன்னான், டிஷர்ட் போட்டுக்கோ உனக்கு எல்லாம் ஞாபகம் வரும்னு. அந்த டிஷர்ட் போட்டதுக்கே சக்தி நானும் யாரும் அவனுங்கிறத அப்பத்துலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பித்தேன். ஆனால் விஜயகாந்தை மறந்துட்டேன், விஜயராஜுவும் மறந்திருந்தேன். இப்போ ஞாபகம், இப்போ நடந்தது என்னன்னு பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், 20-33 வருஷம் கழிச்சு இப்போ கதை பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய அறிவு வேற, என் உலகம் வேற, என்னுடைய பாதை வேற, என் ரூட்டு வேற, என்னோட பயணம் வேற, நான் பயணிக்கும் வாகனம் வேறு, நான் சென்று அடையக்கூடிய இலக்கும் வேறு. ठीक, चलो अभी टाइम हो गया, मुझे क्लास पे जाना है, बाय. நாளைக்கு நானும் டி ராஜேந்திர பற்றி போடணும் நினச்சிட்டு இருக்கேன். ரவிக்குமார், சரத்குமார்,
லியாக்கத் அலிகான், அப்புறம் அரவிந்தராஜன் ஒரு டைரக்டர். விஜயகாந்த் தான், விஜயராஜு தான் அறிமுகப்படுத்தினார். அவர் கூட டிவி சீரியல்லாம் வருவார். அப்புறம் டிவி சீரியலில் வருவியாங்கிற அப்போ நீ பார்த்துருக்கியான்னு கேட்காத. ஒரு சில சீரியல் நம்ம பார்ப்போம், சீன் அப்பப்போ பார்த்துட்டு போவோம். பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்கும்போதே வரும்போது போயிட்டு வரும்போது அப்பப்போ சில காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருப்போம். சாப்பாடு கொடுக்கும்போதே அந்த காட்சிகள் பாப்பா பார்க்குறத பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். தண்ணி தாகமாக இருக்கு. அப்புறம் ஆர் சுந்தர்ராஜன், எஸ் ஏ ராஜகுன்னு சொல்லிட்டேன், எஸ் ஏ ராஜகுமார், சிற்பி அதான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டி ராஜேந்தரோட பையன் சிம்பு சின்ன குழந்தையா இருக்கும்போது. இப்போ டி ராஜேந்தர் வந்து என்னை ஒவ்வொரு தடவை சந்திக்க வரும்போதெல்லாம் நான் கிடைக்காம போயிட்டு ஏமாந்து போயிருக்காரு. அப்புறம் சிம்புவை அறிமுகப்படுத்திட்டு சிம்புவோட நடிப்பெல்லாம் கிளிப்பிங் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் அவரோட மட்டும் எடிட் பண்ணி டெக்கில் போட்டு விஜயகாந்த்கிட்ட கொடுத்து என் பையன் எப்படி நடிச்சிருக்கான்னு பூர்ணிமாட்ட கேட்டு சொல்லு, சுதா, என் பேர் சுதாட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு விஜயகாந்த்கிட்ட சொல்லி அப்போனா அவன் வந்து என்கிட்ட டெக்கு யார் வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போய் டெக்கு போட்டு எனக்கு காமிச்சான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அப்படி அப்பாவை மிஞ்சிருப்பான் இவன் சிம்பு. அதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப அருமை. டி ராஜேந்தர்லாம் தோத்தாரு, தகப்பனையாக மிஞ்சிட்டான் அந்த குழந்தையோட நடிச்சு சொல்லி. நான் அதை கேட்டோடனே அது ராஜேந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். டி ராஜேந்தர் என்னை சந்திப்பதற்கு ரொம்ப ஏங்கி காத்துட்டு இருக்கிறாரு. மீண்டும் அந்த பழைய பூர்ணிமாவாக நான் மாறி வந்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை கொடுமைப்படுத்தின இந்த பிரேமலதாவால என் உயிருக்கு ஆபத்து, என் உடம்புக்கு ஆபத்து. அப்பவே என் மூஞ்சில ஆசிட் ஊத்த வந்தா அந்த பிரேமலதா. அது போக எனக்கு செக்ஸ் டார்ச்சர் நிறைய கொடுத்தான். உன்னைய நான் கடத்திட்டு போய் வேசி விபச்சார விடுதியில் உன்னை வித்து உன்னை தேவடியா நிரூபிப்பேன்னு சுதீஷ் சொன்னான். அந்த சுதீர் சொன்னேனே, இந்த சுதீர் வந்து எப்பவுமே யார் சொன்னதையும் கேட்க மாட்டான். ஆனால் அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டான். அப்போதான் சுதீர் எப்படி நம்ம பேசுறதை கேட்டான். சுதீர் என்ற பேரு கேட்கும்போது சுதீஷ். அப்போ சுதீஷ் அப்படிங்கிற பேர்ல நம்ம வாழ்க்கையில நமக்கு யாரோ ஒருத்தன் கேட்கும்போது எனக்கு கிடுகிடு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. யாரோ சுதீஷ்ங்கிற பேர்ல நம்ம வாழ்க்கையில வந்து போயிருக்கிறாங்க. அவனால நமக்கு டார்ச்சர் நடந்திருக்கு. அது போக எங்க அக்காவுடைய துரத்தல் போக, என் தம்பியோட துரத்தல் போக, மூன்றாவது நபராக நம்ம வாழ்க்கையில யாரோ உள்ள நுழையிறாங்க. என் குழந்தைய என்னைய நொண்டியாக்கிட்டு என் குழந்தைய அடிமையாக்கணும், குழந்தைய அனாதை ஆக்கணும்னு யாரோ இது பண்றாங்க. இந்த லிங்க்லாம் கிடைக்கும்போது யார் அந்த மூன்றாவது நபர் அப்படின்னு கேட்கும்போது பிரேமலதான்னு ஆன்சர் கிடைச்சது. இப்போ பிரேமலதா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அல்லமீன்ல வேலை பார்த்தால இப்போ திருவாசகம் ஓதகிட்டு பிரேமான்னு ஒரு லேடி இருப்பா எங்கூட வேலை பார்த்தேன். நான் அந்த பிரேமா நினைச்சிட்டேன். அந்த பிரேமா இந்த தேர்ட் ரேட் தனமெல்லாம் இறங்காது. அது அந்த பொம்பளை அந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் பண்ணாது. அடுத்த வாழ்க்கையை கெடுக்கிறது, அவளை போய் கெடுக்கிறது, அவளை வேசிங்கிறது, இவளை விபச்சாரிங்கிறது, அடுத்தவனுக்கு நாசம் பண்ணுறது, அதெல்லாம் அவள் பண்ண மாட்டான். ஆனால் அவளால் தான் எனக்கு வேலை போச்சு. எங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு எனக்கு வேசி பட்டம் கட்டினான். அவளால் தான் வேலை போச்சுங்கிறது இருக்கட்டும். ஆனால் இந்த அளவுக்கு டார்ச்சர்லாம் கொடுக்க மாட்டா. அடியாளை விட்டு அடிக்க போடுறது அதெல்லாம் பண்ண மாட்டான். அந்த பிரேமலை தான். அப்போ நான் அந்த பிரேமலை தான் பண்ண மாட்டாளே. ஆனால் இந்த பிரேமலை தான் இப்போ தான் என் வருது. இவளை சிறையில் தள்ளிட்டு தான் நான் உலகத்துக்கே வருவேன். ஓகே. பிரேமலதான், நீ என்னோட ராஜுவை கொன்னுட்ட. கேப்டன் விஜயகாந்த கொன்னுட்ட. நீ கேப்டன் புருஷனை கேப்டன்கிற நீ சொல்லு. எப்படி பிரேமலதா விஜயகாந்த் அதெல்லாம் சர்டிபிகேட்மா? ஆனா ஹேமாவதி விஜயராஜன் இருக்கு. சரியா? சொத்தெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. இருந்ததும் அந்த சொத்தை வித்துட்டு இது பண்ணிட்டு வேற இடம் வாங்கிட்டானா சுதீஷ் பண்ணுவான், அநியாயம் பண்ணுவான். வரும் சிபிசிஐடி ஃபேக்ட் செக் எல்லாம் உள்ள இறங்கும், கண்டுபிடிக்கும். பாய், கிளாஸ் போகணும், நேரம் ஆயிடுச்சு எனக்கு. என்ன இருக்குன்னே கண்ணே தெரிய மாட்டேங்குதே.
கண்ணே தெரிய மாட்டேங்குது. அக்ஷயா அக்ஷயா சுந்தரி வணக்கம் சிஸ். வணக்கம். சண்முகம் வாட்சிங். வணக்கம் தம்பி. ஜே பிரபாவதி. ஹலோ மேம். வணக்கம் 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 பிரபாவதி மேடம். இன்னொன்று யாரு? தேவ சிவகுமார் கே இஸ் வாட்சிங். வணக்கம் தேவா சிவகுமார். குட்டி வேத்து இஸ் வாட்சிங். வணக்கம் குட்டி வேத்து. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். முடிச்சுக்கிறேன். எனக்கு கிளாஸ் போகணும். பாய்.